சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழி. நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் முறையறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். சான்றோர் ஒரு மக்களே, இருபால் மெய்யன்பர்களே, இன்று 7வது நாள் நிகழ்ச்சியாக நமது ஆழியார் அரித்திரு கோயிலின் மூத்த பேராசிரியர் பெற்றெடுத்த தவப்புதல்வி அருள்செல்வி அம்மா அவர்கள் இப்பொழுது தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற அருளுரையை நிகழ்த்துள்ளார்கள். இந்த 7 நாட்களிலேயே தட்டுங்கள் திறக்கப்படும். ஏன்னா அதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறோம். நமக்கு ஏதோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை தட்டணும், அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும். ஆகையினாலே அதை தீர்ப்பதற்கு ஒரு சரியான நபர் அருள் செல்வி. ஏன்னா அவர் பெயரே பாருங்கள், சான்றோர்கள் வச்ச பெயர் தவ வலிமையால் அருள் செல்வி. அந்த தவ வலிமையை இங்கு வேதாத்திரி மகரிஷி ஆசிரியர் பேசி முடிக்கிற போது சொல்லுவார், தவ வலிமையை பாஸ் பண்ணுவார், இப்படி கையில் அப்படி பண்ணுவார். எல்லாருக்கும் உங்களுக்கு தவ வலிமை உங்கள் உடம்பில் பாய்ந்து பரவட்டும் என்று சொல்வார். அதுபோல் இன்று நமது பேராசிரியர் பெருமகனார் நாம் அனைவருக்கும், பவானி மனவளக்கலை மன்றத்திற்கும் மன்ற உறுப்பினர்களுக்கும் அருளை பாய்ச்சி உள்ளார்கள். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தலைப்பிலே மிகச்சிறந்த அறிவார்ந்த உரைகளை சொல்ல உள்ளார்கள். எல்லோரும் கூர்ந்து கவனித்து அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றியடைய வேதாத்திரி நினைவுகளோடு வாழ்க வளமுடன் நான் வாழ்த்துகிறேன். அன்பர்களே, பொதுவாக செய்வன திருந்தச் செய், சேரிடம் அறிந்து சேர் என்பது போல வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் வெற்றி பெற சிந்திக்க வேண்டும். அது சேரிடம் அறிந்து சேர் என்று சொல்லுகிற அந்த பழமொழிப்படி நல்லோர் சேர்க்கை ரொம்ப முக்கியம். நல்லோர் சேர்க்கைக்கு மேலாக அருள் நமக்கு பாய்ச்சப்படுகின்ற வான்காந்தத்திலிருந்து நமக்கு சக்தி கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு சத்சங்கம் முக்கியம். சத்சங்கம் முக்கியத்திலே சத்சங்கத்தில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களும் அம்மையாரை போன்ற மூத்த பேராசிரியர் சொல்லுகின்ற அறிவுரைகள் முக்கியம். அவற்றையெல்லாம் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது என்று சொல்வது போல அவர்கள் அளவற்ற அறிவுரைகளையும் சிந்தனைகளையும் ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற பேச்சுக்களை எல்லாம் கூறுகிறார்கள். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல் நாம் அவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறதை சரியாக பாத்திரத்தில் வாங்கி கொள்ள வேண்டும் என்பது போல் நாம் நமது மனதில் வாங்கி கொள்ள வேண்டும். மீண்டும் அதை சிந்தனையில் நமக்கிடாமே திருப்பி ரிப்பீட்டடாக அதை நம் மன அகத்தாய்வுக்கு கொண்டு வந்து நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களோடு ஒப்பிட்டு வாழ்க்கையில் உயர்வுடைய அதற்குண்டான வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகையினாலே உங்களுக்கு ஏதோ இது ஒரு மந்திர தந்திர சாஸ்திரத்தினால் வழிவதில்லை. எந்திர தந்திர மந்திரம் எல்லாமே மனிதனிடம்தான் இருக்கிறது. ஆகினாலே தானாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு கற்பூரத்தை பற்றி வச்சா, ஒரு விளக்கு வச்சா பிரச்சனை தீரும் என்றால் அதில் ஒரு அப்புறம் இத்தனை விதமான அகத்தாய்வுகளும் இத்தனை விதமான சிந்தனைகளும் இத்தனை மகான்கள் மகரிஷிகள் பிரம்மரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள் சாதுக்களினுடைய சபையில் சொல்லப்படுகின்ற அறவுரைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆகினாலே அதாவது ஆன்மீக கூட்டங்களுக்கோ கோவில்களுக்கோ போவதில் தவறில்லை. நாம் நம்மை சிந்தனையால் உயர்த்தி கொள்ள வேண்டும், பகுத்தறிவால் வளர்த்து கொள்ள வேண்டும், பயன்பாட்டு முறையால் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் காரிய வெற்றியாகும். நீங்கள் எங்கள் கல்லூரியில் சொல்வார்கள், நீங்கள் ஆட்டோகிராஃப் கடைசியாக படிப்பு முடிச்சுட்டு வர்றபோது ஒரு புக்கை எடுத்து கொண்டு போய் வாங்குவோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று எழுதுவாங்க. அதில் ஒரு வார்த்தை, பி ஹாப்பி ஃபார் எவர், நீ எப்பவும் சந்தோஷமாக எழுதுவாங்க.
அப்பொழுது அதிகபட்ச வயது 20, 21, 22 இப்படி தானே இருக்கும். காலேஜில் ஃபைனல் இயர் படித்தா அவ்வளோதான் இருக்கும். பி ஹாப்பி ஃபார் எவர் அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது கடைசியாக ஃபேர்வெல், அதாவது கடைசியாக நம்ம பிரிவு உபச்சார விழா என்று சொல்கிற கல்லூரி அன்பர்களே, மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். இன்று நடக்கிற பிரிவு உபச்சார விழா இட் இஸ் அ பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது சொர்க்கத்தின் இழப்பு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான காலத்தை, இளமையை, துள்ளும் இளமையை, சந்தோஷத்தை நீங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நாளும் யூ கேனாட் ரீகைன் அப்படிம்பாங்க. அது எல்லாருக்கும் இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பொழுது அந்த பாட்டில் வருமே, குரங்குகோளை மரங்கள் மீது தாவி தெரிந்தோமே, வரவுகள் இன்றி செலவுகள் செய்து சந்தோஷமாக இருந்தோமே என்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுபோல் நாம் நம்மை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அப்புறம் அதுக்கு பின்னால் நடக்கிற காலேஜுக்கு பின்னால் நடக்கிற உத்தியோகம், அதற்கு பின்னால் வாழ்க்கை அமைகிற விதம், அடுத்த ஜெனரேஷனை வளர்த்துற விதம் எல்லாமே சரியாக வரும் என்றால், வர வேண்டுமென்றால் நாம் சரியாக இருந்தால்தான் வரும். வழக்கமாக நம்ம மன்றத்தில் எல்லாம் கிளாஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ண பேராசிரியர் பெருமக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுவாங்க, அடுத்த தலைமுறை சரியாக இருக்கிறது என்றால் நமது சஞ்சித கர்மம் சரியாக இருக்கிறது. சொல்லப்போ நாம் சரியாக இருக்கிறோம் என்றால் நமது சஞ்சித கர்மம் சரியாக இருக்கிறது. நாம் செய்கின்ற பிராரப்த ஆகாமிய கர்மங்கள் சரியாக இருந்தால் நமது குழந்தைகள் சரியாக இருக்கின்றார்கள். நமது குழந்தைகள் சரியான முறையில் அவர்களுடைய வேலையை செய்து வருகிறார்கள் என்றால் பேர குழந்தைகள் சரியாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இதில் வேறு எங்கேயும் போகிறதில்லை. இது நீங்கள் எங்கேயும் எந்த வேலையும் கிடையாது, எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானாக வருங்கிறது தான் உண்மை, வள்ளுவர் வாக்குப்படி. அதனால் உங்களுக்கு தவம் செய்தால் அதில் பல வசதிகள் இருக்குது. எண்ணியார் எண்ணியாங்க எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெரியவங்களோட இல்லை, எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர், செய்தவன் செய்தவன் ஈண்டு முயலப்படும். அந்த மாதிரி தவம் செஞ்சால் நமக்கு வாழ்க்கையில் பல காரியங்கள் சித்தியாகும், பல பிரச்சனைகள் தீரும், பல அறிவார்ந்த செய்திகள் நமக்கு கிடைக்கும், நமக்கு நாமும் நமது குடும்பமும் சந்ததியும் தலைக்கும். இது போன்ற காரியங்களையெல்லாம் நாம் கூர்ந்து உற்று கவனித்து நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய பணி. இது தவம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கும் அது சம்பந்தமாக விளக்கம் செய்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு சம்மந்தமில்லை. நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது எல்லோரும் சொல்லுகின்ற, மகான்கள் சொல்கின்றதும் சரி, ரிஷிகள் சொல்லுவதும் சரி, நீங்கள் எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, நீ சரியாக இருக்க வேண்டும். நீ சரியாக இல்லாமல் தானாக எல்லாம் சரியாகும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது. ஆகையினாலே நீங்கள் இந்த மன்றத்திற்கு வந்து, நான் சொல்லி முடிக்கிறேன், இந்த மன்றத்திற்கு வந்து உடற்பயிற்சி செய்து உடலை வளமாக வைத்துக் கொள்ளுங்கள். அகத்தாய்வு பயிற்சிகளை செய்து உங்களை தத்துவார்த்த ரீதியாக, உங்களை தவ ரீதியாக வான்காந்தம் உங்கள் உடலில் ஜீவகாந்தமாக மாறுகின்ற பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உடல் நலம் சரியில்லை என்றால் கூட வைத்தியம் பார்ப்பது ஒரு முறை, மானசீகமாக தவம் செய்து உடம்பில் வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றிக்கொள்வது ஒரு வகை. நீங்கள் வழக்கமாக, அதாவது இப்படி சொல்லுவாங்க, இப்படி யாருக்காவது டச் கொடுத்தா உடம்புல இது குறையுங்கிற போது சொல்லுவது இப்படி சொல்லுவாங்க. இப்படி பண்ணால் அந்த வான்காந்தத்திலிருந்து நமக்கு சக்தி தானாக வந்துடும். இதை நீங்கள் ஆசிரியர் பயிற்சியில் சொல்லியிருப்பாங்க. ஆகையினாலே வேண்டியது வேண்டியாக கிடைக்கும்னா தவம் செஞ்சால் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். அதற்கு உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், முழு நம்பிக்கை வேண்டும். நீங்கள் தொடர்ந்து மன்றத்துக்கு வர வேண்டும். இன்றைக்கே ஒரு நாளைக்கு கோயிலுக்கு போய் விளக்கு வைக்கிற மாதிரிலாம் வரக்கூடாது. ரெகுலராக மன்றத்துக்கு வர வேண்டும், ரெகுலராக தவம் செய்யணும், ரெகுலராக உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ரெகுலராக அகத்தாய்வு செய்ய வேண்டும், ரெகுலராக சாதுக்கள் சபை, சான்றோர் சபை போன்ற நல்லோர் சபையில் நீங்கள் ஐக்கியமாகிவிட வேண்டும். ஆகையினால உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் சித்தியாக வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் எல்லா வகையிலும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளோதான். எல்லா காரியம் நடக்க வேண்டும் என்றால் எல்லா வகையிலும் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்புரை நகரிலே பெருமகனார் போல மீண்டும் முறை உங்களை நமது சான்றோர் பெருமகனார் அருள் செல்வி அம்மா அவர்கள் பெற்றோர்கள் தவமிருந்து பெற்றெடுத்த தவச்செல்வியா அவர்களின் அருளாசியால் இப்பொழுது உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்கொள்மா என்று எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்கொள்முடன்.
உரையாற்றிய நமது அறக்கட்டளையின் தலைவர் ஐயா அருள்நிதி எஸ் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்தது சிறப்பு சொற்பொழிவாக இன்றைய இனிமையான நல்ல நாளிலே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை உரை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள் சேலத்திலிருந்து வருகை புரிந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மாவின் சிறப்புரைக்கு முன் அம்மாவை பற்றிய சில குறிப்புகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அருட்செல்வி அம்மா அவர்கள் கடந்த 40 ஆண்டுக்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு நம்முடைய வேதாத்திரிய அருட்தொண்டினை இந்த உலகம் முழுவதும் செய்து வருகிறார்கள். அம்மா அவர்களின் பெற்றோர்கள் மகரிஷியிடம் தீட்சை எடுத்து பேராசிரியர்களாக தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்களின் சகோதரரும் மாமாவும் பேராசிரியர்களாக அருட்தொண்டினை செய்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் 16 வயதிலேயே அருள் தந்தை அவர்களிடம் தீட்சை பெற்று அருள்நிதி பட்டம் பெற்ற பெருமைக்குரியவராவார். விஷன் கல்வி பிரிவிலே அம்மா அவர்கள் இணை இயக்குனராக இணைந்து ஆலியாரிலே மனவளக்கலையை முழு நேர தொண்டினாய் ஆற்றி வருகிறார்கள். விஷன் கல்வி பிரிவிலே முதுகலை பட்டம் பெற்றவர். அம்மா அவர்கள் வங்கியில் பணிபுரிந்துள்ளார். விருப்ப ஓய்வுக்கு பின் மனவளக்கலை என்ற தொண்டினை முழு நேரமாக பணியாற்றி வருகிறார். ஆலியார் ஜூம் இணைப்பில் ஒவ்வொரு மாதமும் அம்மா அவர்கள் தங்களுடைய சிறப்பு சொற்பொழிவை அளித்து கொண்டிருக்கிறார். அதே போல அரசாங்க உயர் அதிகாரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள், மாணவ மாணவிகள் இவை அனைத்திற்கும் சென்று அம்மா அவர்கள் பயிற்சிகளை நடத்தி சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளையுடைய அம்மா அவர்களை பவானி அறிவுத்திருக்கோயிலின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா அவர்களை தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தன்னம் சொல் செயல்களால் வணங்கி மகிழ்வோம். தகைமை சான்ற பவானி அறிவுத்திருக்கோவிலினுடைய தலைவர், இன்றைய தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கும் சிந்தனையாளர் ரங்கசாமி ஐயா அவர்களை முதற்கண் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த அறிவுத்திருக்கோவில் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் அறிவு வெளிச்சம் தருவதற்கு தலைவர் அவர்களோடு பல வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி தொண்டாற்றி கொண்டிருக்கும் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் மற்றும் அறங்காவலர் பெருமக்கள், பேராசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். மிக குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சியை இறைவணக்கம், குருவணக்கம், தவம், வரவேற்புரை மற்றும் விழா தொகுப்புரை, சிறப்பு சிந்தனையாளரது அறிமுக உரை என மிக அற்புதமாக இந்த அருட்தொண்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே வீழ்ந்துவிட நினைக்காமல் அறிவிலே உயர வேண்டும். அந்த உயர்வின் வெளிச்சத்தில் வாழ்வை மகிழ்ச்சியாக, வெற்றியாக, மன நிறைவாக வாழ வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்தோடு அறிவு திருக்கோயிலை நாடி வந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்கள். தலைப்பு என்ன இன்னைக்கு நமக்கு? தட்டுங்கள் திறக்கப்படும். எங்கே கேட்டிருக்கோமா இந்த வாசகத்தை? இயேசுபிரான் என்ன சொன்னார்? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், அப்புறம்
தேடுங்கள் கண்டடைவீர்கள். பாரதி அழகா சொல்வார், தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றி சொல்கிற பொழுது, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவர் பிறந்தது என்னவோ இந்த தமிழகத்தில் தான். அதற்காக நாம் சொந்தம் கொண்டாட முடியுமா அவருக்கு? அவர் உலக பொது மறை அருளியவர். அப்போ அவரும் உலகிற்கு பொதுவானவர். ஆசான் அருட்தந்தை கூட கூடுவாஞ்சேரிங்கிற கிராமத்தில் தான் பிறந்தவர். அதற்காக நாம் எங்களவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு ஆலோசகர் அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்றால் அந்த ஒற்றை மனிதர் உலகம் முழுவதும் விரிந்து தன் அருட்தொண்டை செய்தவர். அதனால் எங்கிருந்தும் நாம் ஞானத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அருட்தந்தையே சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் சொல்வார்ல, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ. எப்படி சொல்கிறார் பாருங்கள். நமக்கெல்லாம் நம்ம பிரச்சனையே ஓய மாட்டேங்குது. வள்ளல் பெருமான் சொல்கிறார், வகை அறியேன் இந்த ஏழை படும் பாடு உனக்கு திருவுலச் சம்மதமோ, இது தகுமோ, இது முறையோ, இது தர்மம் தானோ, மாழை மணி பொது மன்றில் நடம் செய் வள்ளல் நான் உனக்கு மகன் அலனோ, நீ எனக்கு வாய்த்த தந்தை அலையோ, கோழை உலகு உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன், கொடுத்தருள் நின் அருளை கொடுத்தருள் இப்பொழுதேங்கிறார். இந்த உலகில் உள்ள உயிர்கள் படும் துன்பத்தை இனிமேல் எனக்கு பொறுக்க முடியாதாம். அவருக்காக எதுவும் கேட்கல. உலகில் உள்ள சகல ஜீவராசிகளும் அமைதியாக வாழ்வதற்கு உரிய அந்த அருளை கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருள். அதனால தான் அருட்தந்தை சொல்கிறார், இந்த அருளாளர்கள் யாவருமே உலகம் முழுமைக்கும் சொந்தமானவர்கள். இப்போ கூட வள்ளல் பிரானோட அவர் வருவிக்க உற்ற நாள் தான் சொல்கிறாங்க, அவதார திருநாளை. அந்த நாள் பாருங்கள், நம்ம இந்தியாவில் கூட அவ்வளோ விமரிசையாக கொண்டாடி கொண்டு தான் இருக்கோம். வடலூர் நீங்கள் போனீங்கன்னா தைப்பூசமும் இப்போ எவ்வளவு ஒரு விமரிசையாக கொண்டாடினோம். அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் கூட அகவல் பாராயணம் அவங்க முறையாக செய்கிறார்கள். என்றால் இந்த ஒற்றை மனிதரது வீச்சு, இப்போ ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வான்காந்தம் உடல் நோயை போக்குவதற்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது ஒரு முறை என்றால், அந்த வான்காந்தத்தை ஜீவகாந்தமாக மாற்றி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்வது தான் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதுபோல் அந்த ஒற்றை மனிதரது எண்ணத்தினுடைய வலிமை உலகம் முழுவதும் அவர் கொண்டாடப்படுகிறார். தமிழக அரசு கூட சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும். அதனால தான் அருட்தந்தை சொல்கிறார், இயேசு பிரானோ நபிகள் நாயகமோ அவர்கள் எந்த ஒரு மதத்திற்குள்ளும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. புத்தன் என்ற பெரியாரும், அருட்தந்தை எழுதுகிறார், புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதர் பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகளெனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் அமைய காண்போம். எந்த மதத்திலும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அன்பே சிவம். நம்ம இங்கே சொல்கிறோம், கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது? லவ் இஸ் காட். எல்லாரும் இதைத்தானே சொல்கிறோம். அதனால தான் அருட்தந்தை சொல்கிறார், எந்த ஒரு மகானும் எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று ஏதாவது ஒரு மதத்தில் நாம் உரிமை கொண்டாடினால் அது அறியாமை. இயேசுநாதர் மட்டும் சொல்லலை, தட்டுங்கள் திறக்கப்படும். அருட்தந்தை சொல்கிறார், ஒரு குருவணக்க பாடலில் யாருக்காவது அந்த கவிதை நினைவுக்கு வருகிறதா? தட்டுங்கள் திறக்கும் என்று அருட்தந்தை எழுதிய ஒரு கவிதை. நான் நேற்று நாமக்கல் போயிருந்தேன். அங்கே ஆண்டு விழா, 47வது ஆண்டு விழா. அவர்களும் நம்முடையது 18ஆம் ஆண்டு. நல்ல இளமை வேகத்தோடு இருக்கிறது பவானி அறிவுத்திருக்கோவில். நாமக்கல் கொஞ்சம் முதிர்ந்து 47 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கே நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்த ஒரு செய்தி, ஒரு கவிதை
போட்டி வச்சுருக்காங்க, கவிதை ஒப்பிக்கிற ஒரு போட்டி. 3 பேரும் பெண்கள் தான் பரிசு வாங்கினாங்க. 10 நிமிடத்தில் முதல் பரிசு வாங்கின சகோதரி கனகம் 45 கவிதைகள் ஒப்பிச்சிருக்காங்க 10 நிமிஷத்தில். 2வது பரிசு வாங்கினவங்க 10 நிமிஷத்தில் 42 கவிதைகள். 3வது பரிசு 10 நிமிஷத்தில் 38 கவிதை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் கவிதை படிக்கணும்? அருட்தந்தை சொல்லுவாங்க, அது சொல் அடுக்கு. மிக உயர்ந்த விஷயத்தை ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எத்தனை பெரிய அர்த்தத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இதுதான் கவிதையின் சிறப்பு. நீங்கள் 1 மணி நேர உரை, ஒரு கவிதை எடுத்து அந்த கவிதைக்கு விளக்கம் சொல்லிடலாம் 1 மணி நேரம். அப்படி ஒரு ஆழமான அர்த்த செறிவு மிக்கது கவிதை. அருட்தந்தை சொல்லுவாங்க, பாடல் பல படித்து வரும் பழக்கம் மூடர்களை கூட பேரறிஞராக்கும். நமக்கு பெருசாக சொந்தமாக அறிவு இல்லாட்டி கூட திருக்குறள் அல்லது திருமூலர், திருமந்திரம், அருட்தந்தையின் கவிதைகள், ஞானக்களஞ்சிய கவிதைகள் படிக்க 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 நிச்சயமாக நாம் அறிஞராவோம். அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. அறிவுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். இயற்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவு உண்டு. திருவள்ளுவர் அதை ரொம்ப தெளிவாக சொல்வார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று முரண் மாதிரி இருக்குது. ஒன்றில் என்ன சொன்னார்? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. எப்படி நீ ஒரு நதி படுகையில் போய் அந்த மணலை தோண்டுகிறாயோ, தோண்ட தோண்ட நீர் வருவது போல நீ நூல்களை கற்க கற்க அறிவு ஊறும் என்று சொன்னவர் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்? நீ எவ்வளவுதான் படித்தாலும் நுண்ணிய நூல், சும்மா மேகசின்ஸ் புரட்டல, குமுதம் ஆனந்த விகடன் இல்லையா, நுண்ணிய நூல், ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எழுதிய அறிவு நுட்பம் மிகுந்த நூல்களை படித்தாலும், பல நூல்களை அப்படி படித்தாலும் எது வெளிப்படுதான்? உண்மை அறிவே மிகும். அதுதான் தலைவர் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க பேசுகிற பொழுது. நாம் நல்லா இருக்கோம்னா என்ன காரணம்? நமக்கு சஞ்சித கர்மாவை கொடுத்த பெற்றோர்கள் நல்லவர்கள்தான் நம்ம நல்லா இருக்கோம். நம்ம சொல்வோமா இல்லையா, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்டால் பெரியவர்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கோம். பொதுவான ஒரு வாசகம். என்ன அர்த்தம் அதுக்கு? பெரியவங்க நல்லது செஞ்சதுனால, அவங்க புண்ணியம் செஞ்சதுனால இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா இருக்கோம். மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில். அப்போ நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? நல்லவங்களாக இருக்கணும். வேறு வழி கிடையாது நமக்கு. எல்லாரும் குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருக்கணும்னா நாம் நல்லவர்களாக இருந்தாக வேண்டிய கட்டாயம். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அப்பா நீ எத்தனை புஸ்தகம் வேணால் படிக்கலாம்ப்பா, உண்மை அறிவு, உள் அமைந்த அறிவு, நீ பிறக்கும் பொழுதே கொண்டு வந்துட்ட ஒரு சஞ்சித கர்மா மூட்டையை, அந்த அறிவு தான் வெளிப்பட்டு தோன்றும். இல்லைன்னா ஏன் மன்றத்துக்கு ஒரே நாள் வந்த 2 பேரில் ஒருத்தர் எங்கேயோ கிடுகிடுன்னு மேலே போயிட்டார், பேராசிரியர் ஆயிட்டார், இன்றைக்கி உரை நிகழ்த்துறாரு. இன்னொருத்தர் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் வந்து போகிறாருன்னா என்ன காரணம்? சஞ்சித கர்மம், அவ்வளவுதான். கேபிட்டல் அங்கே ஸ்ட்ராங் இல்லை. அதனால் நாம் என்ன செய்யணும்? நம்ம இப்போ சஞ்சித கர்மாவை பற்றி கவலைப்பட முடியாது, பிராரப்த கர்மாவை பற்றியே கவலைப்பட முடியாது, எதையும் மாற்ற முடியும். ஆனால் ஆகாமிய கர்மா கிட்ட ஒர்க் பண்ணலாம். இன்று முதல் நான் நல்லது தான் நினைப்பேன், நல்லது தான் பேசுவேன், நல்லது தான் செய்வேன், நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் யார் உங்களை தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நன்மைக்கான விதையை விதைத்து விடுகிறீர்கள். அதனால் எந்த பெரியவர்கள் சொல்கிற கருத்தையும் நம்ம உள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் படிங்க. ஏன்னா அறிவு திருக்கோவிலுக்கு வருகிறோம், நிச்சயமாக அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும். யாரெல்லாம் படிக்கிறீங்க? ஒரு நாளில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அப்படியே கை உயர்த்துங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றி. அதான் பவானி அறிவு திருக்கோவில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்க? மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. இப்போ சமூக இலக்கியம் என்ன சொல்லுது? தலைவன் எவ்வழி தொண்டர்கள் அவ்வழி. நல்ல ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு, சிந்தனை ஆற்றல் மிக்கவர். நாளைக்கு ஐயா தானே இதுக்கு கூட தலைமை தாங்குகிறார் இல்லையா, பட்டிமன்ற நடுவராகவும் அவர் தான் இருக்கிறார். அப்போ நல்ல சிந்தனை ஆற்றலை தூண்டக்கூடிய தலைவர் கிடைத்தால் நிச்சயமாக நாமும் என்ன பண்ணுவோம்? அந்த வழியில் நடப்போம்.
தயவு செய்து இந்த படிக்கிறதுக்கு கை உயர்த்தாதவங்கள்லாம் படிக்க தொடங்குங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க டு ரீட் ஈஸ் டு லீட். நான் இன்றைக்கி நிறைய கல்லூரிகளுக்கு போகிறேன். இந்த குழந்தைங்கள்ட்ட நான் கேட்பேன், யாரெல்லாம் தலைமை தாங்க தயாராக இருக்கீங்க? பாருங்கள், ஒரு 1000 பேர் இருப்பாங்க ஆடிட்டோரியத்தில். எனக்கு ஒரு 10 கை கூட தூக்க மாட்டாங்க. நான் சொல்ல, ஒரு டபுள் டிஜிட்டில் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க, 1% கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்கப்பா. என்ன காரணம்? குழந்தைங்க படிக்கிற பழக்கத்தை தொலைச்சிட்டாங்க. நீங்கள் தலைமை தாங்கணும்னா நிச்சயமாக நீங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கணும். இன்றைக்கி ஃபாலோயர்ஸ்க்கு தான் நம்ம குழந்தைங்க தயாராக இருக்காங்க, பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தலைமை தாங்குவதற்கு யாரும் முன் வரல. என்ன காரணம்? லீடர்ஷிப் ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லாரும் தூங்குறப்போ தலைவர் தூங்க முடியாது, அவர் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த பொறுப்பு, தியாகம், இதற்கெல்லாம் நம்ம குழந்தைகள் தயாராகணும்னா படிக்கணும். அருட்தந்தையோட ஒற்றை நூல் எனது வாழ்க்கை விளக்கம் படித்தோம்னா கூட நமக்கு என்ன தெரியும்? என்ன துன்பப்பட்டிருக்கார் அவர். ஒரு 3ஆம் கிளாஸ் படித்த ஒருத்தர் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யுஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமை இடம், அங்கே இருக்கக்கூடிய அமர்ஷீல்டு ஆடிட்டோரியத்தில் போய் உரை நிகழ்த்துறாருன்னா சாதாரண விஷயமா அது? தலைவர் சொன்னாங்கல்ல, வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா தவம் செய்யணும். அருட்தந்தை தியானம் செய்து 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 இந்த பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கார். வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்கள். நமக்கெல்லாம் இருக்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பெருசாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதற்குத்தான் படிக்க சொல்கிறோம். தலைவர்கள் நடந்த பாதையை படிக்கிற பொழுது தான் நமக்கு தோணும், இவ்வளோ கஷ்டப்பட்டவங்கள்லாம் இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்கிற பொழுது ஒய் நாட் மீ, ஏன் என்னால் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு கேள்வி வரும். கூடவே அதற்காக உழைக்கக்கூடிய ஒரு மனோதிடம் கிடைக்கும். ஆக அருட்தந்தை எங்கே சொல்கிறார் என்றால், தட்டுங்கள் திறக்கும் என்பதை ஒரு குருவணக்க பாடலில் சொல்கிறார். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும், குஞ்சி வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும், திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன்மயக்கம் தாண்டிடலாம், தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும், விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும், வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது, தட்டுங்கள் திறக்கும் என்றார். தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தட்டுங்கள் திறக்கும் என்றார். சொன்னவங்க யாரா? சாதாரண மனிதர்கள் அல்ல, இந்த தெருவில் நடந்து போகிறவங்க இல்லை. தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். இயேசுபிரான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்? வெறும் 33 ஆண்டுகள். சிலுவை இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு தேவாலயத்தில் ஞானஸ்நானம் செய்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க? சிலுவை தானே இடுறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ப்ரே பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? சிலுவை தான் இட்டுக்கிறாங்க. உண்மையில் சிலுவைங்கிறது என்ன? இயேசுபிரானை சிலுவையில் தான் அறைந்தார்கள். அது மட்டுமல்ல, இயேசுபிரான் அறையப்பட்ட பிறகுதான் சிலுவை என்பது புனித குறியீடானது. அதற்கு முன்னாடி வரை சிலுவை என்பது மரண தண்டனை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடூரமான கொலை கருவி. யாரெல்லாம் ரொம்ப மோசமான குற்றவாளியோ கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. மிக மோசமான தண்டனை, உயிரும் போகாது, அணுவா சித்திரவதை அனுபவிக்கிற தண்டனை. அப்படிப்பட்ட மோசமான ஒரு கொலை கருவி கூட இயேசுபிரான் அறையப்பட்ட பிறகு என்னவாயிடுச்சு? மிக புனிதமாக ஆனது. வாழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை தானே வாழணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஒரு கொலை கருவியை கூட அவர் புனிதமாக்கினார் என்றால், அதுவும் வெறும் 33 வருஷம். அதுபோல் டபுள் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இப்போ. ஆனால் என்ன சாதித்தோம்? அதான் பாரதி கேட்குறான்.
வெறும் பூமிக்கு பாரமாக வாழ்ந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதான் நேற்று ஷேர்மா செல்வராஜ் அண்ணா வந்து பேசிட்டு போயிருக்கார். ஒரு கம்பீரம் இருந்தது பாருங்க. அவனும் வெறும் 39 வயசு தான் உயிர் வாழ்ந்தான் பாரதி. அந்த பாரதி மொத்தத்தையும் நம்ம படிக்க கூட இல்லை இன்னும். அவர் 39 வயசுக்குள்ள எவ்வளவு எழுதிட்டு போனாரோ படிக்க கூட மறுக்கிறோமே. இப்போ அருட்தந்தை சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கும் என்று சொன்னவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தனக்குள்ளே தட்டி தட்டி அந்த தெய்வீக கதவு திறந்ததனால் பேராற்றல் புதையல் கண்ட ஞானிகள் மகான்கள் சொன்னது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தக்க வழி எப்படி தட்டுறதுன்னு கூட நமக்கு தெரியாதுங்கிறது அருட்தந்தைக்கு தெரியும். அதனால் அதையும் சொல்லி கொடுக்குறார். எப்படி தட்டணுமா? அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, க்ளோ இன்சைட் டு க்ரோ அவுட் சைடு. நீங்கள் வெளியில் வளரணும்னா கூட உள்ளே தான் ஒர்க் பண்ணணும். நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறோம் இன்றைக்கி? கண்ணை மூடினாலே பயமாக இருக்குது நமக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடமாவது கண்களை மூடி நம்மோடு நாம் நேரம் செலவு செய்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். புற உலகில் கூட நம்ம ஜெயிக்கணும்னா அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது? அகக்கண் திறக்க வேண்டும். அப்படி தட்டுவதற்கான வழியை அருட்தந்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு நேரடியாக தவம் செய்ய முடியாது. ஒரு அருட்குருவை பற்றி கொண்டால் நிச்சயமாக நாம் சரியாக தட்டுவோம். அப்படி தட்டினால் திறக்காத கதவு என்று எதுவும் கிடையாது. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்டாமல் எந்த கதவும் திறக்காது. ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஒரு நாட்டினுடைய இளவரசி சொல்லிடுறா, எனக்கு திருமணம் என்றால் ஒரு புத்திசாலியோட தான் திருமணம். அந்த காலத்துலலாம் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுயம்பரம் அப்படின்னா கூட என்ன பண்ணினாங்க? நமக்கு நலன் தமயந்தி சுயம்பர கதை தெரியும். நலனை போலவே தேவர்கள் எல்லாம் வேஷம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்களாம் தமயந்தியின் கரம் பற்ற. அவள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தா, அவளுக்கு நலனைத்தான் திருமணம் செய்யணுன்றது விருப்பம். இந்த தேவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய தெய்வீக சக்தியால் நலனை போலவே உருவம் எடுத்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையான நலன் யாருன்னு? அந்த பெண் எவ்வளவு மதி நுட்பம் வாய்ந்தவள். அவள் படித்தது தான். அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்கிறார், படிங்க படிங்க படிங்க. கற்க கசடர். அதுவும் கற்பவை கற்க வேண்டியவற்றை தான் படிக்கணும். ஏன்னா ஆயுள் ரொம்ப குறைச்சல். இதில் கண்டதையும் படித்து வாழ்க்கையை எப்படி வீண் பண்ணுறது? அதனால் கற்பவை கசடர கற்க வேண்டும். அதன் பிறகு என்ன பண்ணணும்? நிற்க அதற்கு தக. படித்தா மட்டும் போதாது, படித்த கருத்துக்கள் படி வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் தான் தியானம் முடிவில் என்ன சொல்கிறோம்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் தருவதே இல்லைங்கிறவங்க கை தூக்குன்னா இப்போ எத்தனை பேர் கை தூக்க முடியும்? நம்மள நினைக்கிறோம் துன்பம் தரக்கூடாதுன்னு, ஆனால் முடியல. ஆனால் நினைக்கவாது செய்யணும். திரும்ப திரும்ப நிற்க அதற்கு தக. நான் ஒவ்வொரு நாளும் 3 முறை 2 ஒழுக்க பண்பாடு சொல்கிறேனே, அதன்படி வாழ்கிறேனான்னு செக் பண்ணணும் நம்ம. சரி, தமயந்தி புத்திசாலி தமயந்தி என்ன நினைக்கிறா? அவள் படித்தது ஞாபகம் வருது. தேவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இமைப்பிலன் நயனன். தேவர்கள் கண்கள் இமைக்க மாட்டார்கள். கால் அவங்களது என்ன பண்ணாதான்? தரையில் பதியாது. அவர்கள் அணிந்திருக்கும் மலர் மாலை வாடாது. தேவர்களுக்கு அது கிடையாது, மனிதர்களுக்கு தான் உண்டு. இந்த 3 குறிப்பையும் வச்சுட்டு பார்த்துக்கிட்டே வரா. கண்ணிமைக்காமல் யார் உட்கார்ந்துருக்கா? யாரோட கால்கள் எல்லாம் தரையில் படலை? யார் அணிந்திருக்க மாலை வாடலைன்னு பார்த்தா நலனுக்கு 3ம் இருக்குது. கண்ணை சிமிட்டுறான், அப்பப்போ கால் தரையில் படிஞ்சிருக்கு. அவன் அணிந்திருக்கும் மாலை மட்டும் அப்படி லேசாக வாடுவது போல் இருக்குது. நேராக போய் அவன் கழுத்தில் மாலையை போடுறான். அந்த அறிவு, அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறிவுடையார் எல்லாம் உடையார். உங்களுக்கு அறிவு இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். அந்த அறிவு கூர்மை. இந்த இளவரசி சொல்கிறா தெளிவாக, எனக்கு புத்திசாலி ஒருத்தன் கணவனாக வேணும்னுட்டு. மன்னன் கூப்பிட்டு மந்திரி கிட்ட சொல்லிட்டார், இங்கே பாருப்பா என் பொண்ணு புத்திசாலியை கேட்குறா, நீ தான் பிடிச்சி கொடுக்கணும். மந்திரியும் ரொம்ப புத்திசாலி. அவன் என்ன தண்டோரா போட சொல்கிறான்னா, யார் இந்த நாட்டில் மிக மிக சிறந்த பலசாலியோ அவனைத்தான் இளவரசி திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறாள். அதுக்காக நாங்கள் ஒரு போட்டி வச்சுருக்கோம். என்ன போட்டி? நல்லா நம்ம ஊரோட நடு மைதானத்தில் ஒரு பெரிய இரும்பு கதவு. பார்த்தாலே அது ரொம்ப பயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய கதவு, நல்ல இரும்புனால் செய்யப்பட்ட கதவு.
இந்த கதவை யார் தன் தோல் வலிமையால் மோதி திறக்கிறார்களோ அவங்க தான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நாட்டுக்கு அரசன் ஆகலாம். அந்த காலமெல்லாம் பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, மல்யுத்த வீரர்கள், அவங்க இவங்க எல்லாம் அப்படி தோல் வலிமை, புஜ பல பராக்கிரமம் தானே சொல்கிறோம். புஜம்னா தோல், அந்த தோல் வலிமை. அதனால தான் அரசனுக்கு சத்திரியன் என்றே பெயர். அவன் தோல் வலிமை மிக்கவன் இருந்தால்தான் ஆட்சி செய்ய முடியும். சரி, மிக மிக அந்த பிரம்மாண்டமான இரும்பு கதவு நிற்கிறது மைதானத்தில். நல்ல தோல் வலிமை மிக்கவர்கள் எல்லாம் வந்து வந்து பார்க்குறாங்க. கதவை பார்த்தாலே பயமாக இருக்குது. நிச்சயமாக இதில் மோதுனா நம்ம உயிர் தான் போகுமே தவிர இந்த கதவு திறக்காது. எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க. ஒரு சாதாரண இளைஞன், பெரிய ஒன்றும் அப்படி ஒரு பலவானெல்லாம் தெரியலை, ரொம்ப சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கான். ஆனால் அவன் வந்து நிற்கிறான். இந்த மல்யுத்த வீரர்கள் போல இருந்தவங்கள்லாம் பார்த்து பார்த்து திரும்ப போகிறத பார்க்குறான். அவன் யோசிக்கிறான், இந்த நாட்டு அரசன் எப்படிப்பட்டவன்? நாட்டு மக்கள் நல்வாழ்வில் அக்கறை மிகுந்த ஒரு அரசன். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு நிச்சயமாக, நம்ம தலைவன்னா ஒரு குடும்பத்திற்கு கூட தலைவன் தான். அப்பாவாக இருக்கிறாங்க அல்லது அம்மா சில இடங்களில் குடும்ப தலைவின்னா அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் அவர்கள் அரவணைக்கணும். அது மட்டுமல்ல, அவர்கள் நலன் குறித்து சிந்திக்க தெரியணும். தெரிஞ்சாதான் அவர்கள் குடும்ப தலைவன் அல்லது தலைவி. திருவள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்வார், பொதுவாக அரசனுக்கு தானே படை உண்டு. கவியரசர் கண்ணதாசன் கூட வேடிக்கையாக ஒரு பாடலில் எழுதியிருப்பார், படையில்லாத மன்னவனா பணியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவனா. படை இல்லைன்னா அவனுக்கு அரசன்னே பேர் கிடையாது. ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார், அரசன் படைபலம் மிகுந்தவன். அவனை பார்த்து சொல்கிறார், உங்ககிட்ட இவ்வளவு படை இருக்குன்னு நினச்சி நீ ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினால் உன்னுடைய குடிமக்களுக்கு நீ நலம் தருகின்ற நல்ல ஆட்சி நடத்தலைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறாரு. அரசன் சரியில்லைன்னா கீழே இருக்கவங்க என்ன பண்ண முடியும்? பாவம், துன்பம் தானே அவர்களுக்கு. அப்போ அவர்கள் அந்த துன்பத்தினால் கண்ணீர் விட தானே செய்வார்கள். இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார், அரசனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அரசன்கிட்ட இருக்க படையை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. உன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியில் துன்பப்பட்டு மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் பற்றியா, அந்த கண்ணீர் தாண்டா உன் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறார். மக்கள் கண்ணீரை படை என்று சொல்கிறார். அரசன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த படை பலத்தை பற்றி பேச்சே இல்லை. 4 வகை படை இருக்கும்ல, சிப்பாய் காலாட் படை இருக்கும், யானை படை, குதிரைப்படை, அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை அவர். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அரசங்கிட்ட எச்சரிக்கை மாதிரி சொல்கிறாரு, சாமானிய மக்கள் தானே, அவர்களால் என்ன செய்ய முடியும்? நான் அரசன் என்று நினைத்து நீ தவறு செய்தால் அந்த தவறினால் துன்பம் அனுபவிக்கிறாங்களே. இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நிச்சயமாக அந்த செயலுக்கு விளைவு உண்டு. அதுதான் உன் செல்வத்தை தேய்க்கும் படை. இப்போ இந்த இளைஞன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அரசன் நல்லவன், மக்களை ஒரு நாளும் அவன் துன்புறுத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட அரசன் இவ்வளவு பெரிய இரும்பு கதவை நிறுத்தி வச்சு யார் இதை தங்களுடைய தோல் வலிமையால் திறக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் திருமணம் என் பெண் என்று சொல்வானா? இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் அருட்தந்தை என்ன சொன்னார், சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அவன் மந்திரி சொன்னதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படலை. என்னமோ இதில் ஒரு நுட்பம் இருக்குது. மெல்ல கிட்ட கிட்ட வந்து பார்க்குறான். வந்து பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், ஒரு கையை வைக்கிறான் இந்த கதவு மேலே. ரொம்ப பெரிய ஆச்சரியம், கதவு கொஞ்சம் நகர்ற மாதிரி தெரியுது. என்னடா இது அதிசயமாக இருக்குன்னு இவன் 2 கையையும் வச்சு தள்ளுறான் பாருங்க, கதவு திறந்துருச்சு. உள்ள கதவை யாரும் பூட்டவே இல்லை, கதவு சும்மா தான் இருக்குது. ஆனால் யார் ஒருவருமே என்ன பண்ணலை, தட்டுவதற்கே முன் வரவில்லை. இவன் துணிந்து வந்தான், கதவு திறந்து கொண்டது. அதைத்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இறை ஆற்றல் உள்ளே இருக்கிறது, நீங்கள் தட்டினால் தானே திறக்கும். அருட்தந்தை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். கொஞ்சம் அப்படி உள்ள திரும்பினீங்கன்னா எல்லா செல்வமும் அங்கே இருக்கிறது தெரியும். ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பிச்சைக்காரன் கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுக்கிறான்.
பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த இடத்துலையே உட்காந்து பிச்சை எடுக்கிறான். இடத்த கூட மாற்ற மாட்டான் அவன். அந்த கோவிலுக்கு போகிறவங்க வரவங்க எல்லாம் இவனுக்கு ரொம்ப பரிச்சயம் ஆகிடுது. இத்தனை வருஷமாக இருக்கான ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதை கொண்டு அவனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அதிகாலை இது போல் நல்ல ஒரு தை மாதம், கோவிலுக்கு வர்றவர் பெரியவர் முதல்ல பார்க்குறார், அடடா இந்த பிச்சைக்காரன் இறந்து விழுந்து கிடக்கிறான். எல்லாருக்கும் மனசு சங்கடமாக இருக்குது. அப்போ ஒரு பெரியவர் சொல்கிறார், இத்தனை வருஷமாக இந்த பிச்சைக்காரன் இங்கே தான் உட்காந்து கையை நீட்டி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான்ப்பா, பேசாமல் இவனை இங்கேயே நம்ம புதைச்சிடலாம். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, தோண்டுங்கிறாங்க. ஒரு 10 அடி கூட தோண்டலை பாருங்கள், கடப்பாறை நங்குன்னு எது மேலேயோ மோதுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய செப்பு தவளை, அந்த வாயை ஒரு துணியை போட்டு கட்டியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. திறந்து பார்த்தா உள்ள ஒரே தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், கோமேதகம் என்று அத்தனை ரத்தினங்களும் இருக்குது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டியம்மா சொன்னாங்க, அட முட்டாளே, இத்தனை காலமாக இந்த செல்வத்தின் மேலே உட்காந்து இவன் பிச்சை எடுத்திருக்கான். வெளியில் நீட்டின கையை கொஞ்சம் உள்ளே நீட்டி இருந்தான்னா இவன் பெரிய கோடீஸ்வரன். நம்ம ஒவ்வொருவர் நிலையும் அதுதான். அந்த பிச்சைக்காரன் கதையை கேட்டால் நமக்கு சிரிப்பாக இருக்கும். நாம் அனைவரும் அந்த பிச்சைக்காரனுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்கள் ஊரில் அவர் தான் பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட போய் முதல்ல டொனேஷனுக்கு ரசீது புக்கை நீட்டலாமா? அருட்தந்தை தெளிவாக சொல்லுவாங்க, அறிவு திருக்கோவில் கட்டுறீங்கன்னா யார்கிட்டையும் போய் கையை நீட்டாதீங்கம்பார். கடைக்கால் தோண்டிட்டீங்கல்ல, இப்போ ஐயா சொன்ன மாதிரி உங்கள் எண்ணத்தின் திண்மை இருக்குல்ல, அது கேட்டு வாங்கிக்கும்பார். நீங்கள் நாள்தோறும் நினைக்க நினைக்க அறிவு திருக்கோவில் எழுப்பணும். உங்கள் சிந்தனை வலுப்பெற அறிவு திருக்கோவில் நிச்சயம் உருவாகும். நாங்கள்லாம் அனுபவத்தில் பார்த்தோம். சேலத்தில் எங்கள் காசக்காரர் அறிவு திருக்கோவில் கட்டுற பொழுது திரிவேணி கம்பெனி, நீங்கள் சேலத்தில் கேள்விப்பட்டிருக்கலாம், மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஓன் ஃப்ளைட் ஹெலிகாப்டர் வச்சுருக்காரு சொந்தமாக. மைன்ஸ், பெரிய சுரங்கம் பிஸ்னஸ் அவங்களுக்கு. இந்தோனேஷியாலெல்லாம் 3000 ஏக்கர் இருக்குது. இப்போ நிறைய எக்ஸ்பேன்ஷன் போயிட்டுருக்காங்க. சேலத்தில் திரிவேணி கார் கம்பெனி இருந்தது, திரிவேணி பில்டர்ஸ் வந்தாங்க, இப்போ காஃபி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவர் தேடி வந்து, அப்போ நாங்கள் சாரமெல்லாம் கட்டி முட்டு கொடுத்து வச்சுருக்குறோம், அதுக்கு நடுவில் அப்படி நுழைஞ்சி கிழஞ்சி வந்து 1 லட்சம் ரூபாய் கையெழுத்து போட்ட செக்கு கொடுத்துட்டு போனார். என்ன காரணம் சொன்னார்னா, நீங்கள் ஒரு உயர்ந்த காரியம் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு நாளும் என்னிடம் தேடி வந்து டொனேஷன் கேட்டால் அது எனக்கு மட்டுமில்லை நம்ம சமூகத்திற்கே அவமானம். ஒரு உயர்ந்த செயல் ஒரு சமூகத்தில் நடக்கிறதுன்னா நல்லவங்க எல்லாரும் போகணும் அதில் பங்கெடுத்துக்கிறதுக்கு. அதான் பாரதி சொன்னான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர். நம்ம ஊரில் ஒரு அற்புதமான அறிவு திருக்கோவில் பணி நடக்கிறதா? என் ஒருத்தனால கட்ட முடியாதுப்பா, ஊர் கூடி தேர் இழுக்கணும். எங்கள் ஊர் பெரியவங்கள்லாம் தொடங்கிட்டாங்க. என்கிட்ட செல்வம் நிறைய இருக்குது. நான் சொன்ன மாதிரி பெரியவர்னா 1 லட்சம் ரூபாய் எழுதி கொண்டு வந்து கொடுக்குறாரு. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அவரை மாதிரி லட்சமாக கொடுக்க முடியல, உங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் கிள்ளி கொடுங்கன்னாங்க. அள்ளியும் கொடுக்க முடியாது, கிள்ளியும் கொடுக்க முடியாது, பண வசதி இல்லைன்னா தப்பு இல்லை, சொல்லி கொடுங்க. பாரதி சொல்றார், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான செயல் மிக சிறப்பாக நடக்கணும். சொல்ல முடியுமா? முடியாதா நம்மால? ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர். உங்கள் உடலில் நல்ல சக்தி இருக்கா? வந்து ஒரு செங்கல் எடுத்து வைங்க. என்னால் என்ன செய்ய முடியுமோ. இப்பொழுதும் நான் சொல்லுவேன், மன்றத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் விரிக்கிறாங்க பாருங்கள், அவர்கள் தான் உண்மையில் மிக சிறந்த தொண்டர்கள், உழைப்பை கொடுப்பவர்கள். பெண்கள் பக்கம் திரும்பி பாரதி சொன்னான், பெண்கள் சேர்ந்தா என்னப்பா பேசுகிறோம் நம்ம? முதல் கேள்வி என்ன சமைச்சோங்கிறதில் தான் ஆரம்பிக்கிறோம். மாறவே மாட்டேங்குது பாருங்க இந்த பழக்கம். பாரதி சொன்னா, மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசிய. பெண்கள் தயவு செய்து 4 பேர் சேர்ந்தா அறிவு வெளிச்சம் பற்றி பேசுங்க. வாணி என்றால் கலைமகள், அவள் கல்விக்கு அதிபதி. அப்போ அறிவை கொடுக்குற விஷயத்தை பேசுங்க. எத்தனை காலம்தான் இன்னும் சாப்பாடே பேச போகிறோம்? நம்ம எப்படியும் சாப்பிட்டு தான் ஆகணும். மதியம் சாப்பிட்டோம், இப்போ சாப்பிடாமல் இருக்க முடியுதா? ஒவ்வொரு வேலையும் சாப்பிடணும். நிச்சயமாக அது வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு. ஆனால் அதற்காக எப்பொழுதும் அதை பற்றியே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை.
மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்கு உரியன பேசீர். கடைசியில் சொன்னா, டே ஏதாவது ஒன்று செய்யுங்கப்பா, இந்த பெரிய ஒரு புனித தொழிலில் உங்க பங்கு இருக்கட்டும். ஏதும் நல்கி இங்கெவ்வகையானும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர். இந்த உயர்ந்த செயலை எப்படியாவது சாதிப்போம், வந்து உங்க பங்கை நீங்க கொடுங்க. அதுதான் வாழ தெரிந்து வாழ்வது. நம்ம ஊரில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நம்ம அதில் பங்கெடுத்துக்கணும். அதனால் திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், எங்கேயும் வெளியே போய் கை நீட்டாதீங்க, தட்டுவது என்றால் உள்ள தட்டுங்க. மனக்கதவை தட்டினால் அங்கே மனதின் மறுமுனையில் உரைகின்ற தெய்வம் நமக்கு நேரடியாக பதில் சொல்லும். அருட்தந்தை சொல்லுவாங்க, the other end of your mind is almighty the God. மனதின் மறுமுனை தெய்வம். இந்த முனையை விட்டுட்டு எங்கே போய் தேடுறீங்க? வர இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடமெங்கும் தேடி தேடி அலைகிறார் ஞானத்தங்கமே. எப்படி கிடைப்பார் அவர்? அருட்தந்தை அழகாக ஒரு கவிதையில் சொல்கிறார், தேடுகின்ற பொருள் என்ன, ஏன் நமக்கு தெரிந்தவர் யார், கிடைக்கும் இடம் எது, ஈதெல்லாம் நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். ஞானம் அதை தேடும் சிலர் இதை மறந்து ஓடுகின்றார். உருக்கமுடன் தேடுகின்றார், ஒடுங்கி நின்று அறியும் அதை விரிந்து காணார். வாடுகின்றார் உளம் நொந்து இருளை தேட விளக்கெடுத்து போவதை போல் முரண்பாடன்றோ. இறைவனை தேடுகிறவர்கள் எப்படி போகிறாங்களா? இருட்டை பார்க்கணும் கையில் விளக்கு எடுத்துக்கிட்டு போனால் எங்கேருந்து இருட்டை பார்ப்பீங்க? உங்கள் கையில் இருக்க விளக்கே இருட்டை விரட்டிக்கிட்டே இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு முரண்பாடு தான் இறைவனை மனதிற்குள் தேடாமல் வெளியில் எங்கும் தேடுவது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. உங்கள் மனசை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் உயரம். வேறு யார்கிட்டையும் போய் நீங்கள் கையேந்த வேண்டாம். ரொம்ப சிம்பிளான உதாரணத்தில் சொல்கிறார், தாமரை இருக்குது, நல்ல தடாகத்தில் பூத்திருக்கிறது. தாமரையை நீங்கள் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க, சும்மா ஒரு இன்ச்சு உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க, பிடிச்சி தாமரையை மேலே தூக்குறீங்க. தாமரை உயருமா இல்லை உங்கள் கையோடு வருமா? கையோடு வரும். சரி வந்துட்டோம். திரும்ப விடிய விடிய மழை பெஞ்சுதுன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் போய் அதே குளத்தில் பார்க்குறீங்க. நேற்று நீங்கள் தாமரையை உயர்த்தலான்னு போனப்போ உங்கள் முழங்கால் வரைக்கும் தண்ணி இருந்தது. இப்போ விடிய விடிய பெய்த மழையில் குளத்தில் இருக்க நீர் மட்டம் எங்கே உயர்ந்துருச்சு? உங்கள் இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு. நேற்று நம்மளால் ஒரு இன்ச்சு உயர்த்த முடியல தாமரையை. இப்போ எவ்வளோ? ஒரு அடி தண்ணீர் உயர்ந்து விட்டது. தாமரை மூழ்கி போயிருக்குமா இல்லை தண்ணி மேலே நிற்குமா? என்ன செய்தோம் தாமரையை உயர்த்துவதற்கு? தண்ணி தான் உயரணும். நீர் மட்டம் உயர உயர தாமரை தன்னை போல உயரும். நீர் மட்டத்தை உயர்த்தாமல் நீங்கள் தாமரையை உயர்த்துறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் வீண் தான். வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தார் திருவள்ளுவர். அந்த ஒற்றை திருக்குறள் ஒழுங்காக மனசில் பதிஞ்சு அதுபடி நடந்திருந்தா கூட இன்றைக்கி யார்கிட்டையும் கையேந்த மாட்டோம். அப்போ தாமரை உயரணும்னா தண்ணீர் உயரணும். நீங்களும் நானும் வாழ்க்கையில் உயரணும்னா மனம்தான் உயரணும். இப்போ மனதிற்குள்ளே போகாமல் வெளியில் எவ்வளவு தேடினாலும் வீண் தான். அதுதான் ஐயா அங்கே பேசுகிறப்ப சொன்னாங்க, நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும், எத்தனை விளக்கு ஏற்றினாலும், எத்தனை விரதங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? 2 மாணவர்கள்ப்பா. ஒரு மாணவர் தினம் படிக்கிறார். நல்ல பரீட்சை நாள் கிட்ட வருது. தினம் படிக்கிற உடனே கொஞ்சம் கூட படிக்கிறார். நாளைக்கு பரீட்சைனா இன்னும் கொஞ்சம் அதிகம் படிப்போம் இல்லையா? படிச்சுட்டு பரீட்சை எழுத போகிறார். இன்னொருத்தர் படிக்கலை, ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். கிரிக்கெட் மேட்ச், டிவி, ஃப்ரெண்ட்ஸ். பரீட்சை கிட்ட வர வர பக்கு பக்கு பக்குங்குது. படிக்கலையே ஒன்றும். நேராக போனார். இதுக்கு மேலே ஒன்றும் படிக்க முடியாதுன்னு தெரியும், நாளைக்கு எக்ஸாம். வால்யூமாக புக்கை பார்த்தா தலை சுற்றுது. நேராக பிள்ளையார் கோவிலுக்கு போனார். 108 தோப்புக்கரணம் போட்டார். அப்பா பிள்ளையாரப்பா என்னை கொஞ்சம் பார்த்துக்கோ, எப்படியாவது பாஸ் மட்டும் பண்ண வச்சிரு, பாஸ் மட்டும் பண்ண வச்சிரு. இன்றைக்கி 108 தோப்புக்கரணம் தான் போட்டேன், அப்புறம் 108 தேங்காய் உடைக்கிறேன் உனக்கு. பாஸ் பண்ணுவாரா மாட்டாரா? சொல்லுங்க. பிள்ளையார் என்ன செய்ய போகிறார் இப்போ? பாருங்கள், எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க, பாஸ் பண்ண மாட்டார்னு.
ஏன்னா இறைவன் எப்படி வருகிறான்? நம் செயலுக்கு விளைவாக வெளிப்படுகிறான். அருட்தந்தை சொல்றாங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். நீ படிக்காம தப்பு பண்ணிட்டு கடவுளை என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவர் அருள் செய்வாரா? இந்த மோசமான வியாபாரத்துக்கெல்லாம் இறைவனை நீங்கள் பங்குதாரராக்க முடியாது. ஆனால் நம்ம பண்ணுறோம். திருப்பதி ஏழுமலையான்ட்ட என்ன சொல்கிறோம்? நீ என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஏன்னா அவர் தான் செல்வத்துக்கு அதிபதி. நமக்கு அங்கெல்லாம் புத்தி. நமக்கு யாராவது போய் சிவபெருமான பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துறாங்களா? திருப்பதி ஏழுமலையான தான் சேர்த்துறப்போ அதில் நமக்கு வேலை செய்கிற மூளையை கூட ஒழுங்காக பிஸ்னஸில் அப்ளை பண்ணினா நல்ல செல்வம் வரும். இறைவன் செயலுக்கு விளைவாக வெளிப்படுபவன். ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை என்பது ஒரு சதுரங்கம் மாதிரி. செஸ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா? செஸ் போர்டில் நம்ம ஒரு காய் நகர்த்தினா எதிரில் இருக்கவர் அவர் ஒரு காய் நகர்த்துவார். இதுதான் நடக்குது வாழ்க்கையிலும். நாம் ஒரு காய் நகர்த்தினா இறைவன் ஒரு காய் நகர்த்துகிறார். நாம் நகர்த்துகிற காய்க்கு என்ன பேருங்க? செயல், ஆக்ஷன்னு பேர். இறைவன் நகர்த்துகிற காய்க்கு என்ன பேர்? விளைவு, ரிசல்ட். நீங்கள் சரியாக காய் நகர்த்தினா சரியான ரிசல்ட் வரும். அருட்தந்தை சொல்கிறாங்க, செயல் செய்பவருடைய நோக்கம், திறமை, இடம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள், இவற்றுக்கு ஏற்பதான் ஒரு செயலுக்கு விளைவு வரும். யாரும் மாற்ற முடியாது. மிக மிக துல்லியமானது. அதுவும் அருட்தந்தை வேடிக்கையாக சொல்லுவாங்க, கடவுள்கிட்ட போய் இப்படி வேண்டிக்கிட்டு நிற்கிறீங்களே, உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு பாப்பர்னா என்ன? ஒன்றுமே இல்லாதவள் யார் தெரியுங்களா? கடவுள் தான். என்ன காரணமா? இந்த பிரபஞ்சத்தை இருந்ததெல்லாம் வச்சு பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்துவிட்டு அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் நம்மக்கிட்டேயே கொடுத்துட்டு தான் ஏதுமற்றவனாக நிற்கிறான். அவன்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை வேண்டி பெற முடியும்? என்கிட்ட யாராவது ஒருத்தர் 50 ரூபாய் கேட்குறாங்க, நான் திறந்து பார்க்குறேன், 500 ரூபாய் இருந்தால் 50 ரூபா கொடுப்பேன், உள்ள 5 ரூபாய் இருந்தால் நான் எங்கே கொடுக்க முடியுமா? அப்படி இறைவன்கிட்ட எதுவுமே இல்லை. அவன் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அவன் ஒன்றுமே இல்லாதவனாக நிற்கிறான். அங்கே போய் வேண்டி பெறுவது என்ன? நமக்கு எது தேவை என்றாலும் நாம் தான் அதற்குரிய செயலை செய்து பெற வேண்டும். இறைவன்கிட்ட வேண்டுவதால் காலம் வீண், நேரம் வீண். உதாரணத்திற்கு இப்போ உடல் நலம் வேண்டும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உடற்பயிற்சி பண்ணணும். அப்புறம் கூடவே கொஞ்சம் 5 அளவு முறை ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன உடற்பயிற்சி பண்ணியும் வயிறு திணற சாப்பிட்டோம்னா, திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிருந்தால் தான் அடுத்த வேலை சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க, தினமா சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு ஃபுல் கட்டிடலான்னா இங்கே இருக்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நீங்கள் விருந்துக்கு போன விஷயமெல்லாம் தெரியாது. அதனோட கெப்பாசிட்டி என்னவோ அவ்வளோதான் அது ஃபங்க்ஷன் பண்ணும். என்ன செயல் செய்கிறோமோ அதற்கான விளைவு. இப்போ எனக்கு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி சேலத்துலேருந்து பவானி வந்தேன், கார் ஓட்ட தெரியாது எனக்கு. நான் ஒரு சகோதரரோட உதவியை எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி நிறைய சகோதரிகள் வேலைக்கு போகிறாங்க, ஒரு குக்கு வச்சுக்கிறாங்க. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு ஆள் வச்சுக்கலாமா? வச்சா யார் ஆரோக்கியமாக இருப்பாங்க? அவ்வளவுதான். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா? அருட்தந்தை சொல்லிக் கொடுக்கிறார், உடலுக்கு உரம் அளிக்கும் உழைப்பு, ஒழுங்கோடு கொள்ளும் உணவு. உணவில் அளவு முறை இருக்கணும். இது உடலுக்கு 2 விஷயம் என்ன சொல்லிட்டாரு? உழைக்கணும். நிச்சயமாக பாருங்கள், நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உடல் உழைப்பு இல்லைன்னா அந்த டாக்ஸின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடலில் உள்ள நச்சு பொருட்கள் வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. வேடிக்கையாக சொல்லுவாங்க, நான் கேட்டேன் அது நேரில். அப்போ நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பொழுது அரூர் தாண்டி ஒரு பிரான்ச்சு, சேலத்துலேருந்து மொரப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போவேன். அப்போ அந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் ஏறி இருந்தாங்க. அவங்க அப்போ தான் சென்னை போயிட்டு வராங்க. அந்த 2 சகோதரிகள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன பெரிய பணக்காரங்கன்னு சொன்னாங்கன்னு போய் பார்த்தா அவர் இங்கேருந்து காரை தூக்கிக்கிட்டு
மெரினா பீச். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள்லாம் பீச்சை சுற்றி பாருங்கன்ட்டு அவர் நடக்கிறார். இந்த பீச்சில் நடக்கிறதுக்கு இங்கேருந்து காரை போட்டுக்கிட்டு போகிறார் அவர். சரி வந்து சாப்பிடலான்னு பார்த்தா நமக்கு தான் இட்லி தோசை எல்லாம் கொடுத்தாங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேப்ப கஞ்சி. இதைத்தானே நம்ம கிராமத்தில் நல்லா ராகி கூழ்னு சாப்பிட்றோம். இவர் காரை போட்டுக்கிட்டு நடக்கிறார், நம்ம தோட்டத்தில் செய்கிற வேலையே நமக்கு போதுமாக இருக்கிறதே, இது என்ன ஆரோக்கியம் தெரியலைன்னாங்க. அது உண்மை பாருங்கள். உடல் நலமாக இருக்கணும்னா உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் காரை போட்டுட்டாது மெரினா பீச்சில் போய் நடக்க தான் வேணும். நடக்கலைன்னாக்கா உங்கள் உடலில் உள்ள கழிவுப் பொருட்கள் வெளியேறாது. கழிவுப் பொருட்கள் வெளியேறலைன்னா எப்படி நோய் குணமாகும்? அதனால் அருட்தந்தை சொல்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்திற்கு 2 விஷயங்கள் தேவை. என்ன முதல் விஷயம்? உழைப்பு. 2வது ஒழுங்கோடு கொள்ளும் உணவு. உள்ளத்திற்கு உயர்வளிப்பது 2 விஷயம்தான். என்ன விஷயம் அது? உள்ளத்திற்கு உயர்வளிப்பது யாராவது சொல்ல முடியுமா? உடலுக்கு உழைப்பு, ஒழுங்கோடு கொள்ளும் உணவு. மனசுன்னு ஒன்று இருக்கே, தியானம். அப்புறம் இன்னொன்று தற்சோதனை. வாழ்க வளமுடன். அருட்தந்தை சொல்றார், உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் கல்வி, உள்நாடி நிற்கும் தவம். தியானம் கட்டாயம் சொல்லிட்டு, இது கரெக்டு, படிக்கணும். தத்துவம் தெரிஞ்சால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாகும். தத்துவம் தெரிஞ்சாதான் எங்கே தட்டணும்னு தெரியும். நான் ஒரு வேடிக்கையான செய்தி படித்தேன். ஒரு கப்பலில் ஏதோ ஒரு கோளாறு, என்ஜின் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. கேப்டனுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடுது. ஏன்னா கப்பல் குறித்த நேரத்தில் கிளம்பணும், ஆனால் வந்து நமக்கு கப்பல் கிளப்ப முடியாது போல் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தடுமாறுறார். ஒரு அசிஸ்டண்ட் சொல்கிறான், இந்த ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் நல்ல தொழில்நுட்பம் தெரிஞ்சவர், நான் வேணால் போய் அவரை கூட்டிகிட்டு வரட்டுமா? சரி கூட்டிகிட்டு வா. ஆனால் அவர் கொஞ்சம் ஹெவியாக சார்ஜ் பண்ணுவார். கெட்டிக்காரர், ஆனால் அவர் கேட்குற ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டே எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம கப்பல் கிளப்பி ஆகணும், குறித்த நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வா. அவர் வந்தார் பாருங்க, வந்து பார்த்தாரு, அப்படியே இந்த இன்ஜின் எல்லாம் அவர் பார்த்தாரு. ஒரு கையில் சுத்தியல் எடுத்துகிட்டு வந்திருந்தார். வரும்பொழுதே ஒரு 2-3 இடத்துல ஒரு தட்டினார். ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஓடுது. கேப்டனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெரியவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறார். பரவாயில்ல, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, குறித்த நேரத்துக்குள்ளே நான் வந்து கிளப்ப முடியும், உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி உங்களுக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கொடுக்கணும்? அவர் ரொம்ப கூலாக சொல்கிறார், 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு. பகீருங்குது கேப்டனுக்கு. அடப்பாவி மனுஷா, ஒரு நொடி கூட வேலை செய்யலை, 3 தட்டு தட்டிட்டு 1 லட்சம் ரூபாய் கேட்குறியே, இது உனக்கே அடுக்குமா? இந்த பெரியவர் சொன்னார், 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் 3 தட்டு தட்டினதுக்கு இல்லைப்பா, எந்த இடத்துல தட்டணும்னு தெரிஞ்சு தட்டினு இல்லை. நீ கூட தான் 30 இடத்துல தட்டியிருப்ப, ஆனால் கப்பல் ஓடணும் இல்லை. அதைத்தான் அருட்தந்தை சொல்கிறார், எங்கே தட்டணும்னு தெரியணும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் வெளியவே கையை நீட்டிகிட்டு இருந்தோம்னா எப்படி நாம் கடை தேரப் போகிறோம்? தட்டுங்கள் திறக்கப்படும் என்றால் எங்கே தட்டணும் என்று சொல்லிக் கொடுப்பவர் தான் குரு. அதனால தான் நம்ம பெரியவங்க இறைவனை விட குருவை உயர்வாக மதித்தோம். நான் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை படித்தேன். ஒரு முறை ஒரு சீடன் வருவான், குருவை வணங்குவதற்காக வருகிறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், குரு பக்கத்தில் கடவுள் நிற்கிறார். இப்போ யாரை வணங்குறது? அவன் வந்தது குருவை வணங்குறதுக்கு, பக்கத்தில் கடவுள் நின்னா நீங்கள் யாரை வணங்குவீங்க? கடவுள் தானே, சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா. இவன் நேராக கடவுளை வணங்க போகிறான். கடவுள் தோளில் தட்டுறார், முதல்ல குருவை வணங்குங்கிறார். சரி கடவுளே சொன்னால் அப்புறம் அதுக்கு ஏது அப்பீல்? நேராக குருவை வணங்க போனான். குரு சொல்கிறார், டே நீ சரியாக தாண்டா செஞ்சுருக்க, கடவுள் தான் வணக்கத்திற்குரியவர், கடவுளையே வணங்குங்கிறார். இவன் ஒரு நிமிஷம் குழம்புறான், யார் சொல்கிறத கேட்குறது? இப்போது கடவுள் சொல்கிறார், குருவை வணங்கு, நான் உனக்கு காரணம் சொல்கிறேன். போய் குருவை வணங்குனான். கடவுள் சொன்னார், கடவுளை விட குரு மேலானவர். என்ன காரணம்? இறைவனான எனக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அதற்குண்டான கூலி கொடுப்பேன், அவ்வளவுதான் என் வேலை. நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது வரும், இல்லைன்னா இப்போ ஐயா சொன்னாங்க பாருங்கள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நீங்கள் எந்த 144 போட்டு தடுக்க முடியாது. தப்பு செஞ்சிட்டிங்கன்னா தவறாமல் துன்பத்தை அனுபவித்து தான் ஆகணும். இறைவன் சொன்னான், என்னுடைய இறை நீதி துல்லியமானது, அங்கே எந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் வேலை கிடையாது. நீ யாரையும் போய் சிபாரிசு கடிதமெல்லாம் கொடுக்க முடியாது. நீ நல்லது செஞ்சால் நான் உனக்கு நல்லது கொடுப்பேன், நீ தப்பு செஞ்சால் தவறாமல் துன்பத்தை கொடுப்பேன்.
ஆனால் குரு அப்படி அல்ல. அவர் அளவற்ற கருணை உடையவர். அருட்தந்தை அது நுட்பமாக ஒரு இடத்துல சொல்லுவார், இறைவனை போய் வணங்குறீங்களே, இறைவனுக்கு கருணை என்பது ஏதுன்னு கேட்பார். ஈசன் நிலை அறிந்தோர்க்கே கருணை உண்டு, இறைவனுக்கு கருணை கிடையவே கிடையாது. நம்ம வேணா சொல்லிக்கலாம், அவர் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஒன்றும் கிடையாது. அங்கே அவர்கிட்ட அன்பும் கிடையாது, துன்பம் கொடுக்குற. நம்ம சொல்லணும், தப்பு பண்ணால் கடவுள் கண்ணை குத்திடுவார்னு சொல்கிறோமே, இது எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கடவுளை எவ்வளோ மோசமாக சொல்கிறோம் பாருங்கள். அப்படி தப்பு பண்ணால் அவர் கண்ணை குத்துறவரா என்ன கடவுள்? அது அவரோட வேலையும் கிடையாது. நம் செயலிலேயே அவர் விளைவாக வெளிப்படுவார். நம்ம தப்பு பண்ணினா அதற்கு ஒரு துன்பம் வரத்தான் செய்யும். ஆக இறைவன் சொன்னார், அப்பா நான் உன் செயலில் விளைவாக வெளிப்படுபவன், எனக்கு நீ என்னை கும்பிடணும், எனக்கு நெய்விளக்கு ஏற்றணும், ஒன்றும் தேவை கிடையாது. நீ நல்லது செஞ்சால் உனக்கு நான் நல்லதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ தப்பு செஞ்சுட்டு என் உண்டியலில் எத்தனை கோடி ரூபாய் போட்டாலும் நீ துன்பப்படுவதை தவிர்க்கவே முடியாது. இவ்வளவுதான் என்னோட சட்டம். ஆனால் குரு எப்படிப்பட்டவரா? அருட்தந்தை சொல்வார், பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரேனும், அவன் செய்யாத குற்றமே இல்லை, கொள்ளை திருட்டு அத்தனையும் பண்ணினாலும் குரு சொல்வார், போனா போகுதுப்பா, ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பார், திருந்துவதற்கு அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடு. அதனால தான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார், ஒரு சிங்கம் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சிங்கமாக தான் இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வரம் என்ன, நேற்று வரைக்கும் அவன் திருடனாக இருந்திருப்பான், ஆனால் இன்றைக்கு அவன் மாறி ஒரு அற்புதமான மனிதனாக, இன்னும் சொல்லப்போனால் தேவனாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அமைய பெற்றவன். அதனால தான் பெரியவங்க இந்த மனித பிறவியை கிடைத்தற்கரிய பிறவி, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு கொண்டாடினாங்க. என்ன காரணம்? த பவர் ஆஃப் சாய்ஸ். நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் நான் என்ன வாகனம்ங்கிறத. நாம் யாரை ஆதி கவி என்று கொண்டாடுகிறோம்? வால்மீகி. அந்த ஆதி கவியான வால்மீகி எப்படி இருந்தார்? திருடன், ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தவர். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அவர் காட்டில் வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருக்கார், போகிறவன் வரவனையெல்லாம் வழிமறித்து பிடுங்கிக்கிட்டு இருக்கிறார் பணத்தை. நாரதர் பார்க்கிறார். அதனால தான் குரு மேன்மையானவர். இவனுக்கு ஏதாவது ஒன்று, இவன் கடை தேரணும்னா இந்த திருட்டு தொழிலிருந்து இவனை விடுபட வைக்கணுமே, என்ன பண்ணுறது? நாரதர் நேராக போகிறார். இவன் வழக்கம் போல் அவர்கிட்டையும் சொல்கிறான், சாமி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடு. அவர் சொல்கிறார், நான் துறவி, என்கிட்ட என்ன இருக்குது? சுவாமி சித்பவானந்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னகத்தின் விவேகானந்தர் என்று கொண்டாடப்பட்ட மனிதர். கதவை தாள் போட மாட்டார். ஒரு முறை சொல்கிறாங்க அவர்கிட்ட, கதவை தாள் போட்டுக்கோங்க சுவாமி. அவருக்கு இப்போ துறவிக்கு எதுக்குப்பா கதவை தாள் போடணும்னு கேட்டார். தாள் போட்டால் அவன் துறவி கிடையாது. அப்போ சொத்து வச்சிருந்தா அவன் துறவியே கிடையாது. அருட்தந்தை சொல்வார் பாருங்க ஒரு இடத்துல, அது பட்டினத்தாருமே ஒரு பாட்டில் சொல்வார். என்ன சொல்வார்னா, இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொணர்ந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இளைத்தாலும் போகேன். இனி என்னை யார் வருந்தி கூப்பிட்டாலும் நான் ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பாடுன்னு நிற்க மாட்டேன்ப்பா. உணவு கிடைக்காம இந்த தேகம் இளைத்து மரணமே வந்தாலும் சரி நான் போக மாட்டேன். ஆனால் பட்டினத்தாருக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பாடு கிடைச்சதே. எப்படி கிடைச்சது? அவர் சொல்றார், இருக்கும் இடம் தேடி, நான் எங்கே உட்கார்ந்துருக்கிறனோ அந்த இடத்திற்கு உள்ளத்தில் உருக்கத்தோடு அன்போடு உணவு கொண்டு கொடுத்தா சாப்பிடுவேன், நானா தேடி போகவே மாட்டேன். அருட்தந்தை எழுதுவார், இப்படி ஒரு நபர் உட்கார்ந்து விட்டார் என்றால் எந்த விதமான சுயநலமும் இன்றி உலக நன்மைக்காக நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா அவருக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து அவர் கையில் கொடுக்குற வேலையை இறைவன் எடுத்துக்கிறான். அதுபோலத்தான் பெரியவர்கள். சித்பவானந்தர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க, துறவி எதுக்குப்பா கதவை தாள் போடணும்? அப்படி நாரதர் சிரிக்கிறார், என்கிட்ட போய் இருக்கிறத கொடுங்குறிய, நான் துறவி, என்கிட்ட என்ன இருக்குது? அது ஆனால் அந்த காலம். இன்றைக்கு யார்கிட்ட அதிக செல்வம் இருக்கு? என்ன கலிகாலம் பாருங்க இது. லக்ஸூரியஸ் காரில் இன்றைக்கி அவங்க தான் இறங்குறாங்க. லேட்டஸ்ட் என்ன பைக்? அது ரேஸ் பைக்கில் இறங்குறாங்க. இவர்களுக்கெல்லாம் துறவிகள் பேர். அவங்களே சொல்கிறாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படு, இதுவா துறவு? துறவு என்றாலே துறப்பது, எதுவும் இல்லாமல் இருப்பது. எவ்வளவு அற்புதமாக இளங்கோவடிகள் வாழ்ந்து காட்டுகிறார் நமக்கு. சிலப்பதிகாரம் கொடுத்த இளங்கோவடிகள் கதை நமக்கு தெரியும். அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இவர் தம்பி, அரண்மனையுடைய நிமித்திகர். ஜோசியம் என்ன சொல்கிறாரு? தம்பிக்குத்தான் சாமுத்திரிகா லட்சணப்படி அரசாளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அவன்தான் அரசன் அப்படின்னு சொல்கிறார்.
அண்ணன் முகம் வாடி போகிறது. தம்பி பார்க்குறான், செங்குட்டுவன் முகம் சுருங்கி போனதும் இது என்னடா வம்பா போச்சு, நேராக உள்ளே போனார். வெளியே வரும்பொழுது காவி உடை தரித்து வருகிறார். நிமித்திகனை பார்த்து சொல்கிறார், இந்த பாரு உன் ஜோசியத்தை இப்போவே பொய்யாக்கிட்டேன் நான். கிளம்பிட்டார். இந்த ராஜ்யம் என் அண்ணன் செங்குட்டுவனுக்கே உரியது, வாழ்ந்து காட்டுகிறார். நம்ம ராமாயணம் கூட கதையில் தான் படித்தோம். ராமன் என்ன சொல்வான், உனக்கு அரசாட்சி இல்லைப்பா பரதனுக்கு என்றால் என் பின்னவன் பெற்ற பேரு யான் பெற்றதன்றோன்னார். அதை அப்படியே செய்து காட்டுகிறார் பாருங்க இளங்கோவடிகள். என் அண்ணனுக்குத்தான்ப்பா ராஜ்யம், எனக்கு வேண்டாம். அதனால தான் துறவிலேயே இளங்கோவடிகளின் துறவு போற்றுதற்குரியது. இளமையில் துறக்கிறார், எல்லா வாய்ப்பும் வசதியும் வரும்பொழுது துறக்கிறார். சரி, நம்ம நாரதர் கதைக்கு வந்துடலாம். நாரதர் என்ன சொல்கிறார், இப்போ துறவிப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி, நீ இந்த திருட்டு தொழிலை செஞ்சு பிழைக்கிறியே, எவ்வளோ பாவத்தை சேர்த்துக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? அப்போ அவன் சொல்கிறான், இந்த பார் சாமி, இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் உனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும், என்னை நம்பி இருக்கிற என்னோட பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, எங்கள் அம்மா அப்பா, இவ்வளோ பேருக்கும் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு வேலையும் தெரியல, இதை விட்டால் ஒன்றும் தெரியாது. இப்போ நாரதர் சொல்கிறார், ஓ அவர்களுக்காகத்தான் நீ இந்த திருட்டு தொழில் செய்கிறாயா? ஆமாம். அப்போ இதன் மூலமாக வரக்கூடிய பாவத்தில் அவங்கெல்லாம் பங்கு எடுத்துக்குவாங்களா? சந்தேகம் என்ன, நிச்சயமாக பங்கு எடுத்துக்குவோம். வா அதையும் பார்த்துடலாம். 2 பேரும் ஏற்கனவே பேசி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வால்மீகி போகிறாரு. போனதும் தன்னோட குடிலுக்குள்ளே போகிறாரு. ஒரு சின்ன குடிசை வீடு அது. உள்ளே போய் கொஞ்சம் நேரத்தில் மனைவிகிட்ட தண்ணி கொண்டா அப்படிங்கிறாரு. அவங்க கொண்டு வரதுக்குள்ளே நெஞ்ச பிடிக்கிறாரு, அப்படியே விழுந்துட்டார். மனைவி வந்து பதறாங்க, ஐயோ என் கணவருக்கு என்னாச்சு, ஓடி வாங்கன்னுட்டு. மாமனார் மாமியார் வந்து பார்க்குறாங்க, ஐயோ இந்த பையன் அப்படியே வேறு அருந்த மரம் போல் விழுந்து கிடக்கிறான், போயிட்டானா? அம்மாவும் அப்பாவும் கதறாங்க, கடவுளுக்கு கண் இல்லையா, என்னை எடுத்துக்கிட்டு அவனை பழைக்க வைக்கக்கூடாதா? இந்த குழந்தைகள் வந்து ஒரே சின்னஞ்சிறு குழந்தைகள், ஒன்றும் புரியலை. அம்மா பக்கம் வந்து கண்ணை கசக்கிட்டு நிற்கிது. கரெக்டாக நாரதர் உள்ளே வரார். வந்தது மனைவி ஓடி வந்து காலை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. சாமி சாமி, சரியான சமயத்துக்கு வந்தீங்க, என் கணவர் உயிரை காப்பாற்றி கொடுங்க. சுவாமி வந்து கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கிறார். பின்னகு சொல்கிறாரு, உன் கணவரை காப்பாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் பெரிய பாவ மூட்டையை வச்சுருக்காரே. வாழ்நாள் முழுவதும் மக்களை துன்புறுத்தி அவர்கள் பணத்தை எல்லாம் அடித்து பிடுங்கி பாவ காரியம் செய்தவனை நான் எப்படி காப்பாற்றுறது? இந்த பாவத்தை எல்லாம் யாராவது ஒருத்தர் வாங்கிக்கிட்டா காப்பாற்றலாம். மனைவிட்ட கேட்குறார், நீ தானே கணவன் உயிரை கேட்குற, நீ வாங்கிக்கிறியா? அந்த அம்மா உடனே பேக் ஸ்டெப் எடுத்துட்டாங்க. என்னது, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண நாள்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த பாவ காரியத்தை தொலைச்சி தலை முழுகு, இதை செய்யாதேன்னுட்டு, இந்த பாவத்தில் நான் எப்படி பங்கெடுத்துக்க முடியும்? எல்லாம் அந்த அம்மா அப்பாவை காட்டி சொல்கிறாங்க. இவங்க வளர்த்து வச்ச லட்சணம். எல்லா வீட்லேயும் பெண்கள் அப்படித்தானே சொல்லுவோம், ஒன்றும் தெரியாது மேடம், நான் வந்து தான் தோசை ஊற்ற கூட கற்றுக் கொடுத்தேன், அப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. சரி, நாரதர் திரும்புகிறார். அம்மா அப்பா கிட்ட கேட்குறாரு, என்னம்மா உங்கள் பையனுடைய பாவத்தில் பங்கு எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் வாங்கிக்கிட்டால் உங்கள் பையன் உயிர் பிழைச்சிருவான். உடனே அம்மா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு தலையால் அடிச்சுக்கிட்டேன், இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு செத்து போகலாம், செய்யாதேன்னு சொன்னேன். இப்போ யாரும் முன் வரவில்லை பாருங்க. வால்மீகிக்கு சுரீருங்குது. இத்தனை நாளாக என்ன நினைச்சாரு, இவர்களுக்காகத்தான் நம்ம ஒரு பாவ காரியம் செய்கிறோம், இவர்கள் எனக்கு எப்பொழுதும் கூட இருப்பாங்கன்னு நினைச்சார். ஆனால் ஒருத்தரும் நிற்கலன்னு துள்ளி எழுந்திருக்கிறார். நாரதரை பார்த்தா இவர் புறப்படுங்க சாமி போகலாம், பின்னாடியே போகிறார். எல்லாரும் ரொம்ப திகைப்பு வந்துருச்சு. பையன் எழுந்துட்டான், அம்மா அப்பா எல்லாம் ஓடி வர்றாங்க, மனைவி பின்னாடி ஓடி வர்றாங்க. இவர் யாரையும் திரும்ப பார்க்கல, கிடுகிடு நாரதர் பின்னாடி போனார். அதன் பிறகுதான் ராம 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 என்று உச்சரிக்க நாம ஜபத்தை நாரதர் சொல்லி கொடுக்கிறார். இவனோ திருடன், வாழ்க்கையில் நல்லதுன்னா என்னன்னே தெரியல, ராம என்ற சொல்லை உச்சரிக்கவே வரல, மரா மரா மரான்னு சொல்கிறார். மரா 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 மராம ராம ராமனா என்ன வரும்? மரா மரான்னு திரும்ப சொல்லுங்க. ராம 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 ராமன் வந்துச்சு. அதன் பிறகுதான் அவருக்கு இறைவன் அருளால் கவிதை, ஒரு கதை தான் இது. ஆனாலும் மனிதனுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. யூ கேன் சூஸ் யுவர் லைஃப். நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நம்ம படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து
நான் ஒரு டாப்பராக வரணும் நினைக்கலாம் இல்லை, யார் தடுக்க முடியும் அதை? அதனால தான் அவை பாட்டி என்ன சொல்லி கொடுத்தாங்க? அறம் செய்ய விரும்பு, நினைங்க. முதல்ல நான் நல்லது செய்யணும், நினைக்க நினைக்க தான் நல்லது செய்வோம். நம்ம சினம் தவிர்த்தல் சொல்லி கொடுத்தாலே என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் அருட்தந்தையால் தாங்க முடியும், அவர் மகான் ஞானி, அவரால் கோவப்படாமல் இருக்க முடியும். நம்ம சாதாரண மனுஷங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க எப்படிங்க கோவப்படாமல் இருக்கிறது? எந்த காலத்திலாவது நம்ம சினம் தவிர்த்தல்ல ஜெயிப்போன்னு நினைக்கிறீங்க? நம்மளே தான் கதவை மூடி நல்லா சீல் பண்ணிட்டோம் அரக்கு வச்சு. அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, அதெல்லாம் ஞானிகளுக்கு மகான்களுக்கானது. எப்படி கடை தேறுவோம்? நினைங்க முதல்ல, நான் கோபத்தை விடுவேன், நிச்சயமாக விடுவேன். நினைங்க. ஒரு வருஷம் எடுக்கட்டும், அட 10 வருஷம் கூட எடுக்கட்டுமே, ஆனால் ஜெயிப்பீங்க. அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடக்காது, ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது. டாக்டர் ஆகணும்னு ஒரு குழந்தை நினைக்கலைன்னா சத்தியமாக டாக்டர் ஆக மாட்டாங்க. நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சாதான் கார் வாங்குவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதை பற்றின ஒரு லட்சியமே இல்லை. கார் வாங்கணும்னு நினச்சிட்டிங்க, பணம் கூட இருக்காது இன்றைக்கி உங்கள் கையில், ஆனால் ரோட்டில் போகிற வர காரை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கார் சரியாக இருக்குமா, என்னோடய ஃபேமிலிக்கு இந்த சைஸ் போதுமா, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுமா, இந்த கலர் அழகாக இருக்கா, இல்லை இன்னும் வேறு கலர். ஒரு எண்ணம் வந்து விட்டதானால் அது சும்மா இருக்காது, செயல் ஆகும் வரை திரும்ப 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 அந்த எண்ணம். குழந்தை கலெக்டர் ஆகணும்னு நினச்சாதான் நம்ம ஊர் கலெக்டர் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த கலெக்டர் எந்த ஸ்கூலில் வந்து ரிப்பன் வெட்டினாங்கன்னு பார்ப்பாங்க. கலெக்டர் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ தான் அந்த ஆசை மீண்டும் மீண்டும் தூண்டப்படும். ஒரு முறை நினைச்சா அது ஆசை, பல முறை நினைத்தால் கனவு, அது நிஜமாகும் வரை நினைத்தால் லட்சியம். சொன்னவர் டாக்டர் கலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப நினையுங்கள். அருட்தந்தை சொல்லிக் கொடுக்குறார், தட்டுங்கள் திறக்கும் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஞானிகள். அப்போ உடல் நலம் வேணும்னா உடற்பயிற்சி நம்ம தான் செய்யணும், மன அமைதி வேணும்னா நம்ம தான் தவம் செய்யணும். அதுக்கெல்லாம் ஒரு ஆள் வைக்க முடியாது, வச்சா நன்மை அவர்களுக்குத்தான். அதனால தான் அருட்தந்தை என்ன சொல்லி கொடுத்தார்? இது போதனை மார்க்கம் அல்ல. இங்கே வந்து உட்காந்து ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுவார், நம்ம நல்லா தலையை ஆட்டி ஆட்டி சுவாரஸ்யமாக கதை கேட்டுட்டு இந்த கதவை தாண்டி வெளியில் போனால் எல்லாம் மறந்து போயிடும். அது இயல்பு தானே, மூளையினோட சக்தி அவ்வளவுதான். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் ஞாபகத்தில் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப கேட்கிறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஐயா என்ன சொன்னாங்க? சத்சங்கத்திற்கு சேரிடம் அறிந்து சேர், செய்வன திருந்த செய்யணும், எங்கே சேருகிறோம். என்ன காரணம்? உயர்ந்தவர்களோட நீங்கள் சேர்ற பொழுது தான் உயர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இயல்பாக வரும். ஒரு செஸ் பிளேயர் ஒருத்தர் ஒரு முறை சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பெருசாக நம்ம ஈவன் நம்மளுடைய இவர் கூட அந்த பிரக்ஞானந்தா யார்கிட்ட தோற்று போனார். அது ஒரு சமயம் பாருங்கள், நமக்கு சந்திரயானும் ஜெயிச்சது நமக்கு. அதே சமயத்தில் சதுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் பிரக்ஞானந்தாங்கிறவர் யாரை ஜெயிக்கிறாரு? சாம்பியன், செஸ் சாம்பியனோட காஸ்பரோவோட விளையாடி தோற்கிறார். அங்கே தோத்தா கூட அது ஒரு பெரிய வெற்றி தானே. அவர் வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், இவன் பொடியன். போய் ஜெயிச்சுட்டு வர பொழுது சொன்ன, தமிழகம் சந்திரனையும் கைப்பற்றியது, சதுரங்கத்தையும் கைப்பற்றியதுன்னாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடினோம் அந்த செய்தி. அப்போ அந்த ஒரு செஸ் பிளேயர் சொல்கிறாரு, நான் என்னை விட பெரியவங்க கிட்ட தோற்று போனால் கூட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், ஒரு கேம் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னை விட கொஞ்சம் குறைவானவர்கள்ட்ட நான் எல்லா கேமும் ஜெயிக்கிறேன், ஆனால் ஒன்றுமே கற்றுக்கல. அதனால தான் சேரிடம் அறிந்து சேர். நீங்கள் மன்றத்துக்கு வர பொழுது முதல்ல தியானம் பண்ணுன்னா கண்ணை மூடி உட்கார்ந்தா மனசு இங்கேயா நின்றுச்சு, அது ஊர் உலகமெல்லாம் சுற்றுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, விடாதீங்க, தொடர்ந்து 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 பழகுங்க. அட உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இப்போ தான் ஸ்கூலில் கொண்டு போய் போட்டிருக்கீங்க, 1ஆம் வகுப்போல் எல்கேஜின்னு வைங்க, 1 நம்பர் போடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க மிஸ். ஒரு பக்கம் முழுக்க அந்த குழந்தை 1 போடணும். நீங்கள் குழந்தைய உட்கார வச்சு போடு 1ன்னு சொன்னால் அது உடனே போடுமா? பென்சிலை தூக்கி போட்டுட்டு ஓடிடும். நம்ம விடுவோமா? மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? பிடிச்சிட்டு, தங்கம் இந்த 1 மட்டும் போடு, இந்த 1 மட்டும் போடு. இதே தான் உங்கள் மனம் ஒரு குழந்தை. இத்தனை நாள் அதுக்கு தியானம் பண்ணி பழக்கம் இல்லை. நீங்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தா அது ஊர் உலகமெல்லாம் சுத்த போகுது. இன்னும் சொல்ல போனால் இதுதான் அதுக்கான சான்ஸ். இது வரைக்கும் நம்ம டைமே கொடுக்கல மனசுக்கு, நம்ம பிஸியாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுவும் கொஞ்சம் எப்படியாவது முட்டி மோதி பார்க்குது ஒரு விஷயம் பேசலாம், நம்ம வாய்ப்பே கொடுக்கல. இப்போ நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்ததும் அது டைமை எடுத்துக்கும்.
உள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே கொட்டும். நாம் தானே வச்சுருக்கோம். அருட்தந்தை ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்வார். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்கள் எனக்கு ஒரு டீ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நேராக அடுப்பில் பாலை வச்சுட்டீங்க. கிச்சன் கபோர்டை திறந்து பால் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தேவைப்பா? டீத்தூள், சர்க்கரை, இந்த 2 தான் தேவை. அதுக்காக தான் திறந்தீங்க. ஆனால் முதல்ல என்ன தெரியுது? மஞ்சத்தூள், அது பக்கத்தில் மிளகாத்தூள். உங்களுக்கு இப்போ எரிச்சல் வருது. டீத்தூளும் சர்க்கரையும் எடுக்க வந்தால் எதுக்கு இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் வருது? யோசிச்சு பாருங்கள், அதை யார் அங்கே வச்சா? அது மட்டும் இல்லை, இப்போ டீ போடுறப்போ எனக்கு அந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்தது நான் ஒரு டின்னர் குக் பண்ணணும். அப்போ அதே மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் எனக்கு வேணும் தானே? அதுதான் தவத்திலும் நடக்கிறது. அருட்தந்தை சொன்னாங்க, நீங்கள் வச்சது தான் வருது. கண்ணை மூடி உட்கார்ந்தா நீங்கள் உள்ளே போடாத புது விஷயமெல்லாம் வெளியே வர முடியாது. என்னோட பேங்க் கதை உங்களுக்கு வருமா? தவத்தில் வராது. நீங்கள் என்ன உள்ளே போட்டு, நீங்கள் வச்ச மிளகாத்தூள், நீங்கள் வச்ச மஞ்சத்தூள், நீங்கள் வச்ச உப்பு தான் உங்களுக்கு வரும். இன்னொன்று, தியானம் பண்ணும் பொழுது தான் அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். மீண்டும் நீங்கள் உலக வாழ்க்கைக்கு போகிற பொழுது அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் என்னென்னா, தியானத்தின் பொழுது ஒரு 10 நிமிஷம் மனசே கொஞ்சம் என்னோட ஒத்துழைப்பு கொடு, தியானம் மட்டும் செய்வோம், அப்படி பழக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அதுக்குன்னு நான் கண்ணை மூடி உட்கார்ந்த மனசு அலை பாயுதுங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம், நான் தியானமே பண்ண மாட்டேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு தியானம் வராது. பொறுமையோடு, விடாமுயற்சியோடு தொடர்ந்து தியானம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக மனம் அமைதிக்கு வரும். அதுதான் நம்ம அல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்தால்தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. என்ன காரணம்? சரியான இடத்துல நம்ம தட்டிட்டோம். நமக்கு உள்ளே நாம் அந்த இறைநிலையோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த ரகசியத்தை கற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன நினைத்தாலும் நடக்கும். தவம் செய்பவர், அது திருவள்ளுவர் அப்படி ஆணித்தரமாக சொல்கிறார் இல்லைங்களா? வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டும் முயலப்படும். தவம் செய்தால் நீங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும். பாரதி அதான் சொல்கிறார், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். நீ எதை அடையணும் நினைக்கிறியோ அதை அடைய முடியும். ஆனால் எங்கள் பிரச்சனை, நமக்கு பொறுமை இல்லை. தவம் செய்கிறது நம்ம பழகலை. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது எனக்கு வராதுங்க, ரொம்ப சுலபங்க, கோவிலில் போய் சாமி கும்பிடுறது. நான் ஐயா சொன்னது போல் கோவிலில் சாமி கும்பிட்றத குறையே சொல்ல வரல யாரும் இங்கே. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவிலில் சென்று நீங்கள் எவ்வளவு மனமுருக பக்தியோடு வேண்டினாலும் உங்கள் செயல் சரியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான விளைவு கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் லாபம் வரணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை பற்றி தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். கடவுள்கிட்ட போய் நான் ஒரு மண்டலம் விரதம் இருக்கேன், என் பிஸ்னஸில் எனக்கு லாபத்தை கொடுத்துருன்னா வருமா? வரவே வராது. வேண்டுமானால் ஒன்று நடக்கும். எதனால் நம்ம பண்ணுற பிரார்த்தனை பலன் கொடுக்கும்னா, திரும்ப திரும்ப நினைக்கிறோம், பற்றி இறைவா நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும், எப்படியாவது இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும். திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலமாக யார் யாரோடெல்லாம் சேரலாம். இந்த பிஸ்னஸில் ஏற்கனவே யாருக்கு அனுபவம் இருக்குது அவர்களோடு சேரலாம். அப்படியான சிந்தனைகள் வந்து தான் ஜெயிப்போமே தவிர, எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க கடவுள் அப்படி கொண்டு வந்து கையில், இந்தாப்பா பக்தா உன் பக்திக்கு மெச்சினோம், பிடி உன் பிஸ்னஸில் 1 கோடி ரூபாய் லாபம், நல்லா ஒன்றும் கொடுக்க மாட்டார். அதெல்லாம் சின்ன வயசு குழந்தை கற்பனை. நம்ம எவ்வளோ நம்பியிருப்போம். உட்கார்ந்துருக்கார் அங்கே வானத்தில் ஒருத்தர், எனக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் அவர் நிச்சயமாக வந்து அவர் கண்ணை குத்திடுவார். நம்பினோம் ஒரு காலத்தில். இன்றைக்கி நம்புவோமா அந்த கதையை? நம்ம அதே போல தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு உயர உயர நம் செயலில் விளைவாக வெளிப்படுபவர் இறைவன் என்று தெரிந்து கொண்டால் எந்த இடத்தில் தட்டணும் நமக்கு தெரியும். நீங்கள் கோவில் கதவை தட்டுவதால் ஒரு பயனும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, கோவில் கதவை கூட தட்டலாம், செலவில்லாமல் தட்டலாம். ஆனால் செலவில்லாமல் இன்றைக்கி யாரும் தட்ட முடியலையே. இங்கேருந்து ஒரு மலைக்கு மாலை போட்டு நீங்கள் வந்து சபரிமலைக்கு அது ஒரு வருத்தம் எனக்கு. தமிழ்நாட்டு கோவிலில் இருக்க கடவுளுக்கெல்லாம் சக்தியே இல்லையா? ஒன்று திருப்பதியில் போய் ஏழுமலையான்கிட்ட கொட்டுறோம், அல்லது இந்த பக்கம் போய் சபரிமலையில் கொட்டுறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணம் வரக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கோம். இது என்ன அறியாமை? அப்போ தமிழகம் டெஃபிசிட் பட்ஜெட்டில் தான் இருக்கும்.
பழனி முருகன் வரம் கொடுக்க மாட்டாரா நமக்கு? சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கொடுக்க மாட்டாரா? ஏழுமலையானும் ஐயப்பனும் தான் கொடுப்பாங்களா? எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோம் பாருங்கள். கடவுள் மேலே கூட நமக்கு என்ன விதமான நம்பிக்கை இருக்கிறது? அதனால தான் அருட்தந்தை சொன்னாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். உனக்கு எதுக்குப்பா இறைவன் அறிவை கொடுத்திருக்கிறான்? அந்த இறைவனே உன்னுள் அறிவாக இருக்கிறான். பாரதி நொந்து போய் சொல்கிறார், நீ எத்தனையோ தெய்வத்தை தேடி போறியே, 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகாள் முட்டாளேங்கிறார். 10,000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ. திரும்ப திரும்ப இந்த நாட்டின் வேதங்களும் உபநிடதங்களும் உன் அறிவுதான் தெய்வம், அறிவுதான் தெய்வம்னு சொல்லுதே, அதை கொஞ்சம் கேட்க மாட்டியா? அந்த அறிவை கொஞ்சம் நீ செம்மைப்படுத்தினால் அந்த அறிவு உனக்குள் இருந்து வழிகாட்டும். இதை செய், இப்படி செய். எல்லாரோட மனசாட்சியும் தப்பு பண்ண இடிக்குதா இல்லைங்களா? கொஞ்சம் யாரும் இல்லை, போலீஸ்காரர் இல்லை, ரெட் சிக்னலை பார்த்து கண்டுக்காமல் வண்டியை நீங்கள் விட்டுட்டீங்க, போலீஸ்காரர்கிட்டன்னு தப்பிச்சிட்டீங்க. உங்கள் மனசாட்சிக்கிட்டன்னு தப்பிக்க முடியுமா? அது சொல்லிக்கிட்டே இருக்குல்ல, ஏன் இப்படி பண்ணுற, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பக்கூடாதா, இன்றைக்கி ஏதோ தப்பிச்சுக்கிட்ட, எல்லா நேரமும் இப்படி இருக்காது. அதுதானே தெய்வம். இந்த உள்ளிருந்து வழிநடத்தும் தெய்வத்தை புறக்கணித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் எந்த கோவில் தெய்வத்தை வழிபட்டாலும் அவர் உங்களுக்கு என்ன செய்துட போகிறாரு? அவரே நம்முடைய அறியாமையை பார்த்து சிரிக்க தான் சிரிப்பார். அது தசாவதாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் டயலாக் இருக்கும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த கடைசி சீனில் அசின் வந்து கமல்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எங்கள் பெருமாளை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அப்போ சொல்லுவார் அவர், நான் எங்கம்மா இல்லைன்னு சொன்னேன், அப்படி ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லன்னு தானே சொல்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படி ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு தானே அர்த்தம். வார்த்தை கூட என்ன சொல்கிறோம் நம்ம? கடவுள். கடந்து உள்ளே போங்க, அவர் அங்கே தான் இருக்கிறார், உனக்குள் இருக்கிறார். அந்த உள்ளே இருக்க கடவுளை பார்க்காம வெளியில் போய் எங்கே தேட போகிறீங்க? கடந்து உள்ளே சென்றால் கடவுள் தரிசனம் கிடைக்கும். ஆங்கிலத்தில் கூட என்ன சொன்னாங்க? காட், கோ டீப், டிவைன், டைவ் இன். உள்ளதான் இருக்கு எல்லா ரகசியமும். அந்த உள்ள தட்டாமல் நீங்கள் வெளியில் எவ்வளவு தட்டினாலும் உங்கள் நேரம், உங்கள் ஆற்றல் எல்லாம் வீணாகும். இந்த உள்முகமாக தட்டுவது தான் அகத்தவம். ஒரு 10 நிமிடம் தினம் தினம் தியானம் செய்து பாருங்க. இந்த தியானம் உங்களுக்கு நன்மை செய்யலைன்னா அதன் பிறகு என்னன்னு கேளுங்க. உங்களுக்குள் இருக்கும் அந்த இறை சக்தியோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள தெரிந்துவிட்டால் வாழ்க்கை உங்கள் வசமாகும். இன்னைக்கு என்ன பெரிய வருத்தம்னா, நீங்கள் கோவிலில் போய் கடவுள் எதிரில் மனமுருக பிரார்த்தனை பண்ணால் கூட நமக்கு வந்து வருத்தம் இருக்காது. ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் இடையில வேற ஒரு ஏஜென்ட் நிற்கிறாரே, அவர் என்ன சொல்கிறார்? நீ எல்லாம் அர்ச்சனை பண்ண முடியாது, நான் தான் அர்ச்சனை பண்ணுவதற்கு தகுதியானவன். 30 திருமேனி தீண்டுவார்னு சுந்தரர் பாடுறார். இறைவன் திருமேனியை தீண்டுவதற்கு கூட ஒரு சிலருக்குத்தான் உரிமை உண்டு என்றால் அவர் என்ன கடவுள்? அதைத்தான் விவேகானந்தர் கேட்டார். முடிச்சே கட்டிட்டோம், நமக்கு நல்லவங்களை தாங்கவே முடியறதில்லை பாருங்க. இந்த தேசம் எப்படி உருப்படும்னே தெரியாது நமக்கு. விவேகானந்தர் கங்கை கரையில் அப்படி உலாவிக்கிட்டு இருக்கார். கங்கையில் தானே எல்லாம், இப்போ நேற்று தானே தை அமாவாசை, பெரியவர்களுக்கு எல்லாரும் திதி கொடுக்கறது கங்கையில் ரொம்ப ரொம்ப சகஜமான ஒன்று. நம்ம சும்மா இருக்க மாட்டோம், இங்கேருந்து போய் காசியில் போய் கங்கையில் நீராடி பெரியவர்களுக்கு. நம்ம தலைவர் எஸ்கேஎம் ஐயா சொன்னார் அன்னைக்கு, அவன் கேட்டதை பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிட்டு திதியும் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஊருக்கு திரும்ப போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படி என் சொத்தையே எழுதி கேட்டான்னு சொன்னார். அதுபோல் விவேகானந்தர் பார்க்கிறார், இவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னமோ மந்திரமெல்லாம் சொல்லி சொல்லி என்ன சொல்கிறாங்க, இங்கே இறைக்கிற இந்த எள்ளும் தண்ணியும் எங்கே போகும், உன் பெரியவங்களுக்கு அங்கே போய் சேர்ந்துரும்னாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தார் விவேகானந்தர். இவர் என்ன பண்ணார், கங்கை நீரை தன் கையால் அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தார். இந்த புரோகிதர்கள்லாம் அங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டே இவரை ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிட்டே, என்னடா பண்ணுறான் அவன், இரு இதை முடிச்சுக்கலாம், முதல்ல நம்ம வசூல் வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போகலாம். அவங்க அரை நேரம் தான் பண்ணுவாங்க. பொழுது சாய்ந்ததும் எல்லாரும் போனதும், டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப பவ்யமாக விவேகானந்தர் சொன்னார், இல்லை சாமி, கல்கத்தாவில் என் வீட்டு தோட்டத்தில் கீரை செடி வச்சுருக்கேன்,
தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள்கிட்ட சொல்லிட்டு வர மறந்துட்டேன், அதனால் இங்கேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியமா நீ? கல்கத்தாவில் இருக்க உன் வீட்டு கீரை செடிக்கு இந்த கங்கையிலேருந்து நீ தண்ணி எடுத்து ஊற்றினா போகுமா? விவேகானந்தர் சொன்னார், அது ஒன்றும் எனக்கு தெரியலை சாமி, இத்தனை நாளாக இன்றைக்கி உங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். என்னடா சொல்கிற நீ? நீங்கள் இங்கே எள்ளும் தண்ணியை இறைச்சி அங்கே செத்து போனவங்களுக்கு மேலே போய் சேருங்கிறப்போ இந்த பூமியில் கங்கையிலேருந்து கல்கத்தாவுக்கு போகாதா என்ன? உங்ககிட்ட இருந்து தானே பாடம் படித்தேன். அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இவனையெல்லாம் உயிரோட விட்டா ஆபத்து. 39 வயசு விவேகானந்தர், இழந்து விட்டோம். அருட்தந்தை சொல்லுவாங்க, விவேகானந்தர் பாரதி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா எனக்கெல்லாம் வேலையே இல்லை. நமக்கும் அறிவு உயர்த்தி கொள்ள தெரிவதில்லை, அறிவில் உயர்ந்தவர்களை கொண்டாடவும் நமக்கு தெரியாது. அதை விட ஆபத்து. திருமூலர் சொல்றார், உனக்கு நல்லவங்களை கொண்டாட தெரியாட்டியும் பரவாயில்ல, மோசமானவங்க பின்னாடி போறியே. உனக்கு ஒரு ஊருக்கு வழி தெரியலன்னா வழி தெரிஞ்சவன் கையை பிடிச்சாதானே போகலாம். நீ குருடு, இன்னொரு குருடு கையை பிடிச்சா என்ன நடக்கும்? குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார். என்னோட அறிவு குருடா இருக்கு, இந்த இருளை நீக்கி எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய நல்ல குருவை நான் தேடி பிடிக்கல, அது பிடிக்காட்டியும் பரவாயில்ல. அடுத்த வரி சொன்னார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். இன்னைக்கு வியாபாரம் நடக்குது, இத்தனூண்டு சிலை கொடுக்குறாங்க 10,000 ரூபாய், இதை வாங்கிட்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சிங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் போயிடும். நமக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்குது, 10,000 தானே கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டா வேலை முடிஞ்சுது. இவங்க என்னங்க தினம் உடற்பயிற்சி செய்ய சொல்கிறாங்க, தினம் தியானம் பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் ஆகிற கதையா? என்றைக்கோ ஒரு நாள் போனோமா 10,000 ரூபா கொடுத்தோமா வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஈஸி கோயிங் ஆட்டிடியூட் வந்துருச்சு நமக்கு. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உயர்ந்த விஷயங்கள் எதுவுமே சுலபத்தில் கிடைக்காதுங்க. நோ கெயின் வித்தவுட் பெயின். வலி தான் உங்களுக்கு வாழ்க்கையை வசப்படுத்தி கொடுக்கும். இந்த வியாபாரத்துக்கெல்லாம் மயங்கினா திருமூலர் நொந்து போய் சொல்றார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். என்ன நடக்கும்? குருடும் குருடும் சேர்ந்து குருட்டாட்டமாடி குழியில் விழுமாறு. 2 குருடும் போய் குழியில் தான் விழும். இவனும் உருப்பட மாட்டான், இவன் யார் கையை பிடிச்சானோ அவன் இவன் உருப்படுறதுக்கு விடவும் மாட்டான். ஸோ இந்த அறியாமையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் அருட்தந்தை போன்ற மகான்கள் எல்லாம் எளிமையாக ஆனால் திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்னாங்க, யாரையும் நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இறைவன் உன்னுள் இருக்கிறான், எங்கும் நீக்கமர நிறைந்தவன் இறைவன் சொல்றீங்களே, உங்க இதயத்தில் இருக்க மாட்டாரா அவரு? அப்படி இதயத்தில் இருக்க மாட்டார்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே போய் தானே. இறைவன் சர்வ வியாபின்னு சொல்றமே, எங்கும் நீக்கமர நிறைந்தவன் என்றால் இங்கே நம் உடல் உள்ளத்து உறைந்தும் இருப்பார் அன்றோ, தங்க நம் உயிர்க்குயிராம் தவ நிலையில் அவரே நாம். உள்ள இருக்கிற இறைவனை விட்டுட்டு எங்க தேட போறோம்? எனவே தட்டுவது கூட சரியான இடத்தில் தட்டணும்னா குரு தான் நமக்கு அதற்குண்டான பாதையை காட்டி கொடுக்கிறார். அவர் திருவடிகள் சரண் புகுந்தால், அருட்தந்தையே சொல்றாங்க, தட்டுங்கள் திறக்கும் என்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் 33 வயசுல. அருட்தந்தை பின்னாடி சொல்றார், தக்க வழி எது வழி? அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். உங்களை உணர்ந்துட்டீங்கன்னா இறைவன் தான் நீங்களாக இருக்கிறான் என்கின்ற அறிவு தெளிவு கிடைக்கும். இறைவன் நானாக இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டால் நீங்க யாரு அல்லது அவங்க யாரு? எல்லாம் அந்த இறைவன் தானே. அப்ப எந்த இறைவனுக்காவது துன்பம் கொடுக்க மனம் வருமா? இறைவன் தான் சகல ஜீவனாக இருக்கிறார் என்றால் யாருக்கு துன்பம் கொடுக்க முடியும்? அல்லது யாராவது ஒரு துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த துன்பத்தை நீக்காமல் போக மனம் வருமா? இறைவன் அல்லவா அந்த இடத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். யார் அந்த துன்பத்தை நீக்கணும்? இந்த இடத்துல இருக்கிற இறைவன். இவங்கிட்ட வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்கு, இவங்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்க வேண்டியது தானே. அவை பாட்டி நொந்து போய் சொல்றாங்க, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானுடர்கள். இந்த காலத்துல தான் பேங்க் லாக்கர் விட்டு ஆவிதான் போன பின் யாரே அனுபவிப்பார் பாவிகார் அந்த பணம். நீ போய்
மண்ணு தான் தின்னும். அதற்கு பதிலாக நீ உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல காரியம் ஒருத்தர் அவர் அறிவு திருக்கோவில் எடுக்கிறாங்களா, இந்த பிடிங்க ஒரு 10,000 என்னோட பங்கு கொடுங்க. உங்களுக்கு பிறகும் நீங்கள் செய்த அறச்செயல்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு புண்ணியமாக இருக்கும். மிக உயர்ந்த செயல்களை செய்வதற்கு செல்வம் பயன்படலாம். நம்மளே இந்த அற்புதமான மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டு வாய்ப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். ஆனால் கற்றுக்கொண்டதோடு நின்று விடாமல் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை என்று நாம் கற்றுக்கொண்ட பயிற்சிகளை முயற்சியோடு தொடர்ச்சியாக செய்வோம். வாழ்வில் அனைத்து நலன்களும் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையில் பங்கு கொண்ட நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வாழ்க்கையின் 16 செல்வமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று வாழ்க்கை நிறைவு செய்யும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நம் மக்கள் பேரு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அதற்கமம் அழகு உடல் மனித மொழி பொறை உடைமை எழும் பேரு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளி விளக்கால் தெரியல. அப்ப நம்ம எதை தட்டுருக்கேன் நம்முடைய அறிவை தட்டினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அறிவை எப்படி தட்டுருக்கேன் தவம் செய்யணும். தவம் செஞ்சா எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? பார்க்கின்றோம் குடும்பம் முதல்ல ரொம்ப ஆன்மீகத்துக்கு வந்த உடனே கண்டிப்பாக வந்துச்சு. அப்ப நான் ஆண்டாளை முகத்தை பார்க்கணும், அவனையே முன்னேறவும் நீங்களும் இரண்டாவது சாமி என்னை படைச்ச என்னை பதவியிலே என்னை நினைச்ச அப்படின்னு நினைச்சு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு. அதுக்கப்புறம் அந்த வேதாளத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டாளை கொடுத்தான், ஆண்டாளை படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுப்பி அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற பாட்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஏன்னா அனுப்பவின் எதை கொடுத்துருக்கிறாரு மகிழ்ச்சி நமக்கு வேதாளி என்ன கொடுத்துருக்கிறாரு மனவாட்டாயில சேர்ந்து நம்ம அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டுக்கு என்ன வித்தியாசங்க. அப்ப ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்ப நம்ம பிறந்தது ஒரு நல்ல காரியத்துக்கு தான். நம்ம அப்பா அம்மா வைக்கிற பிறந்தது ஒரு புண்ணியம் தான். அவங்க செய்யற புண்ணியம் நம்ம வேதாளி கருத்துல வந்துருவோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையே ரொம்ப எல்லாரும் வந்துருக்கீங்களா எப்பவுமே மகிழ்ச்சி படாத கஷ்டமே வாழ்க்கை பண்ணாங்க. அதை பார்த்து நான் ஒவ்வொரு நம்ம வரும்போது அவரோட நம்ம தான் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம மனசு பேசிட்டு உங்களோட அந்த கொள்கைக்கு அவர் சொல்லி கொடுக்குற அந்த ராவண பயிற்று அவருடைய அறிவாசியர்கள் பண்ணி ஐடியாவுடைய பண்ணி எல்லாத்தையும் இருக்கிறாங்க. எந்த முன்னாலும் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் நமக்கு வந்துருச்சு. அதே அம்மா எல்லாம் ஐயா தலைவர் மாதிரி தவம் பண்ணணும், தினம் பண்ணணும், கட்சியோடம் பண்ணணும், அரசாங்கம் பண்ணணும், தினம் 3 நாள் கழிச்சு 10 நாள் பண்ணணும். இப்போ குடிக்கிறாங்க அது வரவே இல்லை. அப்புறம் கடைக்கு ஒரு நான் கட்சிக்கு போயிட்டீங்கன்னா படிச்சு தருக்கிறேன். உண்மையில ஆட்சி போனோம் பண்ணாங்க. டாக்டர் எப்போ வளர்ந்துனாலும் கைக்கு கரெக்டாக போயிடறாங்க. எவ்வளோ நாள் செலவுனாலும் பரவாயில்ல, எவ்வளோ நேரம் நீட் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ பங்கு நீக்கினாலும் பரவாயில்ல, எழுதினால டாக்டர்கிட்ட அவங்க கைக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து எல்லாம் நல்லானாலும் தெரியாதும் மனசுக்குள்ள தெரிஞ்சாலும் ஆனால் என்ன பண்ணிக்கிறது இல்லைங்க,
பயன்படுத்திக்கிறதில்ல. ஏன்னா நம்ம அவங்க மாதிரி பீஸ் இல்லை, வெயிட் பண்ண வைக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. அதனால் இது அவங்களுக்கு சாதாரணமாக தெரியுது. இதில் உள்ளே பார்த்தா தான் என்னுடைய மகிமையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத அம்மா அவர்களுக்கு கரெக்டான தலைப்பு கொடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் எதை தட்டணும், எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத பல விளக்கங்கள் சொல்லி நமக்கு எல்லாம் நம்மளை நிறைவு பண்ணியிருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்கிறோம். அடுத்ததாக நன்றி உரை வழங்க அருள்மிகு ரூபலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பவானி அருவத்திருக்கோயில் 18ஆம் ஆண்டு விழாவில் 7ஆம் நாள் நினைவு தொகுப்பாளர் பேராசிரியர் கலைச்செல்வி அம்மாவுக்கு மனதார வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம், குரு வணக்கம். அருள்நிதி ஜெயக்குமார் மற்றும் அருள்நிதி பூஜராஜ் அவர்களை மனமோந்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். திருமதி அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை சுபா அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அனுபவரை பவானி மன்றத்தில் சொல்லித்தானே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த பவானி அறிவு திருக்கோயிலுக்கு வருவோம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த கண்களை பார்ப்பாங்க. இந்த மண்டத்துக்கு வருபவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அருள்நிதிக்கோ காய்கறிக்கோ முயற்சிக்கோ எதுக்கு வந்தாலும் அவரோட கண்களை பார்ப்பாங்க. ஏனென்றால் அந்த கண்கள் பல பேர்த்தோடைய வினாக்களுக்கு விடைகள் கொடுத்திருக்கிறது. சில பேர்த்துக்கு விடைகளே இல்லை, இது கேள்வியே இல்லை, இந்த இடத்தில் நீ கேள்விக்குறை பதிலாக உன்னோட முற்றுப்புள்ளியை வைத்து உன் வாழ்க்கையை வெற்றி நடைபோடு என்று சொல்லி இருக்கிறது. ஸோ அதனால் இங்கே அனுபவரை கொடுத்துதான் ஆக வேண்டும் நிறைய பேர். அதில் அருள் முருகன் என்பவர் அவரோட அனுபவரை கொடுத்துள்ளார். தலைமை உரையை தலைவர் ரங்கசாமி அவர்கள் கொடுத்துள்ளார். அவரை மனமார்ந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். சிறப்பு சொற்பொழிவாக அருட்செல்வி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். நன்றி உரை பிறந்தநாள் வாழ்த்து துணை பேராசிரியர் சுதா அவர்களுக்கு வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். திருமண வாழ்த்து அருள்நீதி சார்ந்த அந்த புஷ்பா அவர்களை வாழ்த்துவோம். இன்று உணவு வழங்கியவர்கள் பெண்கள் குழு அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். பிரம்மஞானி பெரியசாமி அவர்களை இன்னைக்கு பிறந்தநாள் காணும் பிரம்மஞானி பெரியசாமி அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்துவோம். உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறிவிப்பு: நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பிரதிவா